கர்த்தர் நல்லவர், அவர் நமக்காய் உயிர்த்தெழுந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென். நமக்காய் உயிர்த்தெழுந்த இயேசு நம் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்ததே எதற்கு என்று சொன்னால், என்னை உயிர்ப்பித்து ஜீவன் உள்ளவனாய் வைக்கும்படி. ஆமென். மத்தேயு சுவிசேஷம் 22 அதிகாரம் 32 தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார் என்றார். ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோருக்கு தேவன் அல்ல, ஜீவனுள்ளோருக்கு தேவன். அப்படியானால் இங்கே வந்திருக்கிற, பங்கு பெற்று கொண்டிருக்கிற, இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் ஜீவனுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று அவர் ஜீவனுள்ளவராய் உயிர்த்தெழுந்தார். ஆமென். இந்த நாளினுடைய இந்த உயிர்த்தெழுந்த ஞாயிறு உடைய செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவன் இயேசு கிறிஸ்து. ஜீவனுள்ளோருக்கு தேவன் இயேசு. அப்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஜீவனுள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார். இந்த உலகத்தில் அவரை அறிந்தவர்கள் எத்தனை பேர்கள் என்பதல்ல, அவர் மூலமாக எத்தனை பேர் ஜீவன் அடைந்தார்கள் என்பதுதான். ஆகையினால தான் அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இந்த ஜீவன், ஆண்டவருடைய ஜீவன் நமக்குள் வந்திருக்கிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அந்த ஜீவன் இல்லாதோர் மரித்தோர் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் இந்த செய்தியினுடைய முடிவிலே உங்களை நீங்கள் மரித்தோரா ஜீவனுள்ளோரா என்பதை நீங்கள் உறுதி செய்து, இன்றைக்கு ஒருவேளை மரித்த நிலைமையில் இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை உயிர்த்தெழச் செய்வார். ஆமென். இன்னைக்கு தான் புதுசாக இயேசு உயிர்த்தெழலை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிப்பதை உறுதி செய்கிற விதமாகவும் ஏற்றுக்கொள்வதற்கு விதமாகவும் நாம் இந்த நாளிலே அவரை நாம் துதிக்கிறோம். ஆமென். நிறைய பேர் சொல்லுவார்கள், இந்த குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் எல்லா மாதமும் ஒரே நாள் வர வேண்டியதானே, மாறி மாறி வருகிறது. உங்கள் பிறந்த நாள் தான் மாறி மாறி வருகிறது, நீங்கள் பிறக்கலன்னு சொல்ல முடியுமா? ஒருவர் இப்படி சொல்லி விளக்கம் கொடுத்து கொண்டு இருக்கிறார். என்ன கொடுக்குறார்? குட் ஃப்ரைடே எல்லா மாதமும் எல்லா நாளும் கிழமெல்லாம் கரெக்டாக வந்திருக்கணும் அப்படின்னா இந்த உலகத்தில் யாருக்குமே அப்படி என்ன செய்யலை, வரல. இது நாள் கணக்கீடின்படி அது செய்யப்படுகிறது. விஷயம் எந்த நாள் செய்கிறீர்கள் என்பது அல்ல, விஷயம் அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா என்பதுதான். ஆமென். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா என்பதுதான். குட் ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை என்று வேதத்தில் காட்டுங்கள், ஈஸ்டர் தினம் எங்கே இருக்கிறது என்று வேதத்தில் காட்டுங்கள். இப்படியெல்லாம் கேள்வி கேட்டாக்க பதில் சொல்வதற்கு அக்யூரேட்டாக டேட் எங்கேயும் வேதத்தில் சொல்ல முடியாது. அந்த தேதியெல்லாம் அங்கே சொல்லலை. ஆனால் இயேசு பிறந்ததை 14 தலைமுறையை அங்கே வேதம் என்ன செய்திருக்கிறது, சொல்லியிருக்கிறது. அந்த காலங்களை குறித்து சொல்லியிருக்கிறது, அந்த வம்சத்தை குறித்து சொல்லியிருக்கிறது. எது தேவையோ அதை சொல்லும், தேவையில்லாதை சொல்ல வேண்டியதில்லை. நீங்களும் நானும் விசுவாசிக்கிற விஷயம் என்ன என்பதுதான். அப்படியானால் நீங்கள் மரித்தோரா ஜீவனுள்ளோரா இன்று நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். உங்களை நீங்கள் தீர்மானித்து இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் மூலமாக நீங்களும் நானும் இன்னும் ஜீவனுள்ளவர்களாய் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த நாளிலே விசேஷித்த விதமாய் நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன? என்னை ஜீவன் உள்ளவனாய் மாற்றுவதற்கு இயேசு உயிர்த்தெழுந்தார் என்றால் அந்த உயிர்த்தெழுதலின் மூலமாக நான் என்னை ஜீவன் உள்ளவனாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். நானும் ஜீவிக்கிறவனாய் மாற வேண்டும். நான் ஜீவிக்கிறேனா? நான் மரித்த நிலைமையில் இருப்பேன் என்றால் அதனால் ஒரு பிரயோஜனம் அல்ல. ஆகையினால தான் அங்கே நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த 22 அதிகாரத்தில் ஆண்டவர் 30 நீங்கள் வாசிக்கும் பொழுது, உயிர்த்தெழுதலில் கொல்வனையும் இல்லை கொடுப்பனையும் இல்லை. அவர்கள் பரலோகத்தில் எப்படி இருப்பார்களாம்? நம்மளை அப்போ ஏன் ஆண்டவர் ஜீவன் உள்ளவர்களாய் மாற்ற விரும்புகிறார்? நம்மளாம் யார் மாதிரி மாறணுமா? சத்தமாக தான் சொல்லுங்களேன். தேவ தூதர்களை போல. பக்கத்தில் பாருங்கள், தேவதூதன் மாதிரி இருக்கான்னு. பக்கத்தில் பார்த்தா தேவதூதன் மாதிரி தெரியுதா? ஆமாம், இந்த மாம்ச கண்ணில் பார்த்தா தெரியாது. சில பேர்லாம் திரும்பி பார்க்கவே விரும்பலை. கணவன் மனைவியாக உட்காந்துருக்கவங்க முயற்சியே பண்ணல. தேவதூதனா? எனக்கு தானே தெரியும். இந்த மாம்ச கண்ணில் பார்த்தா என்ன தெரியாது? தேவதூதனாய் தெரியாது. ஆனால் நீங்கள் உங்களுக்குள்ளே ஜீவன் உள்ளவர்களாய் மாறுகிறதினால் நாம் எல்லாருமே தானாக யாராக மாறிடுறோம்? தேவதூதர்களை போல மாறிடுறோம். ஆமென். அதுதான் இப்போ பிரச்சனையே. நம்ம தேவதூதனை போல மாறுறது தான். விழுந்து போன தேவதூதனுக்கு என்ன இல்லை? விருப்பம் இல்லை. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? நீங்கள் ஏன் தேவதூதனை போல மாறுகிறீர்கள்? நீங்கள் ஜீவன் உள்ளவர்களாய் மாறுகிறதினால். அப்போ நீங்கள் ஏன் ஜீவன் உள்ளவர்களாய் மாற வேண்டும்? விழுந்து போன தேவதூதனை வீழ்த்துவதற்கு கூட நீங்களும் அவனை மாதிரியே மாறுறீங்க. அப்போ அவன் யோசிக்கிறான், என்னை விட சற்று சிறியவனாய் படைக்கப்பட்ட நீ. மனிதர்களை எப்படி படைத்தாராம்?
அந்த வசனம் வாசிச்சிருக்கீங்களா? வசனம் வேதம் சொல்லுகிறது, தேவ தூதர்களை விட சற்று சிறியவனாக யாரை படைச்சாராம்? மனிதனை படைத்தார். படைச்ச மனுஷன், வாசிங்க அது சங்கீதம் 8ஆம் சங்கீதத்தில் 8ஆம் சங்கீதம் 4-5 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன், நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவன் ஆக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். இப்போ அவனுக்குள்ளே ஜீவன் வந்த உடனே அவன் இப்போ யார் மாதிரி ஆயிட்டானா? தேவ தூதனை போல் ஆயிட்டு. இப்போ அங்கே தான் பிரச்சனையே அவனுக்கு. எப்படி எண்ணிய வீழ்த்தடிச்சிட்டு எனக்கு கீழே சற்று சிறியவனாய் படைக்கப்பட்ட மனிதனை நம்ம யோசித்து பார்த்துருக்கிறோமா? எப்படி சாத்தான் நம்மளை மேற்கொள்ளுகிறான், எப்படி சாத்தான் மனுஷர்களை அடிமைப்படுத்துகிறான்னா வேற ஒரு விஷயம் இல்லை, சிம்பிள் மேட்ரு தான். என்னன்னா, அவனை விட நம்ம எல்லாம் யாரு? படைப்பில் யார்? சிறியவர்கள். சொல்றது புரியுதா இல்லையா? சாத்தானை விட, அதாவது விழுந்து போன தூதனாகிய சாத்தானை விட படைப்பில் நாம் எல்லாரும் யார்? சிறியவர்கள். ஆண்டவர் தூதனை தள்ளும் பொழுது, விழுந்து போன சாத்தானை தள்ளும் போது அவனுடைய திறமையோ தாளந்தையோ மகிமையோ எதையுமே என்ன செய்யல, கட் பண்ணவே இல்லை. பிளேஸ்மெண்ட் தான். அங்கே இருந்த இடத்தில் இருந்ததை மட்டும்தான் விளக்குனாரே ஒழிய அவனை ஒரு பொழுதும் அவனிடத்திலிருந்து எதையும் என்ன செய்யலை, எடுக்கலை. ஆகையினால தான் அவன் வந்து சுலபமாக நம்மை ஆளுகைப்படுத்த முடிகிறது. காரணம், அவனை விட நாம் எப்படி இருக்கிறோம்? சிறியவர்களாக இருக்கிறோம். ஆனால் அப்படி சிறியவர்களாக இருக்கிற நம்மை அவன் மரணத்திற்கு அடிமையாக்கி நம்மை மரித்த நிலைமையில் வைத்திருக்க விரும்புகிறான். எப்படி வைக்க விரும்புகிறான்? மரித்த நிலைமையில் வைக்க விரும்புகிறான். ஆகையினால தான் ஆண்டவர் படைத்த முதல் மனிதனிடத்திலே போய் அவனை மரிக்க செய்தான். எப்படி மரிக்க செய்தான்? அவனும் தேவ தூதரை போல, அல்லது இன்னும் ஒரு படி சொல்ல வேண்டும் என்றால் தேவ சாயலில் அவன் என்ன செய்யப்பட்டான்? படைக்கப்பட்டான். தூதர்கள் அப்படி படைக்கப்படவில்லை. ஆனால் சற்று சிறியவனாய் மனிதன் இருந்தாலும் அவன் தேவ சாயலில் படைக்கப்பட்டான். அங்கு போய் அவன் செய்த காரியம் என்ன? ஆண்டவராகிய கர்த்தர் தெளிவாய் மனுஷனிடத்தில் சொன்னார், நீ இந்த பழத்தை சாப்பிடும் நாளில் சாகவே. என்ன சாவு? அவர் சொன்ன சாவு என்ன? சரீரத்தில் உள்ள மரணம் அல்ல. அவர் சொன்னது உன் மகிமையின் சாவு. உன் மகிமையிலே, உன் ஆத்துமாவிலே உனக்கு மரணம் நேரிடும். அந்த மரணம் நேரிட்டால் நீ என்ன செய்வதென்று தெரியாமல் குழம்புவாய். ஆகையினாலே அதை நீ என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. இவர் சொன்னதை யார் கவனிச்சுக்கிட்டு இருந்தா? சாத்தானும் கவனித்து கொண்டு இருந்தபடினாலே அவன் ரகசியமாய் அவன் என்ன செய்கிறான்? அவனோடு பேசுகிறான். ஆதாமோடு பேச முயற்சித்தானா என்று தெரியாது, வேதத்தில் எவிடன்ஸ் இல்லை. ஆனால் யாரோடு பேசினானா? ஏவாளோடு. அதனால தான் பாருங்கள், எந்த வியாபாரம் பண்ணாலும் யாரை தான் பேசுவாங்க? ஆமாம், விற்கிறது ஷேவிங் ரேசருங்க, அதுக்கு யாரை போட்டிருக்காங்க? அதுக்கு பெண்களை படத்தை போட்டு அவங்க தான் டான்ஸ் எல்லாம் ஆடி ஷேவிங் ரேஸ் பண்ணி, இவன் சும்மா லேசாக இப்படி தான் செய்வான். ஆனால் அவங்க தான் நிறையா காட்டுவாங்க. காட்டிட்டு இது ஒழுங்காக இந்த ஷேவ் பண்ணதுனால அப்படிலாம் ஆள் வர்றாங்களாம். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, பொய். நானும் டெய்லி ஷேவ் பண்ணுறேன், பாஸ்டமாக கூட வர மாட்டேங்காங்க. அவங்க வாட்டு கிச்சனில் தான் வேலை பார்க்காங்க. நானும் ஷேவ் பண்ணி முடிச்சுட்டு நல்லா முகத்தெல்லாம் கழுவிட்டு நின்று பார்க்குறேன், ஒருத்தரும் வரல. அப்போ நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அன்றையிலிருந்து இன்னைய வரைக்கும் என்ன செய்ய பார்க்குறான்? அவன் ஏமாற்ற பார்க்கிறான், வஞ்சிக்க பார்க்கிறான். காரணம் ஒன்றே ஒன்று தான், உங்களை மரிக்க வச்சா போதும். நம்மளை எல்லாரும் என்ன செய்த வச்சா போதும்? மரிக்க வைத்தால் போதும். இந்த மரணம் வெளியே தெரியாது, இந்த மரணம் வெளியே தெரியாது. ஆனால் தெரியும். எப்படி தெரியும்? இந்த செய்தியினுடைய முடிவிலே உங்களுக்கு தெரியும். இந்த மரணம் வெளியே தெரியாது, ஆனால் உள்ளே நடந்து கொண்டு இருக்கிறது. ஆகையினால தான் ஆண்டவர் என்னை ஜீவன் உள்ளவனாய் மாற்றும்படி அவர் உயிர்த்தெழுந்தார். எப்படி உயிர்த்தெழ முடியும், எப்படி அவனை வீழ்த்த முடியும் என்பதற்குத்தான் எப்பொழுதுமே நான் வாசிக்கும்படி சொல்லுகிற இந்த வசனம், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனம். அவன் மரணத்துக்கு அதிகாரியாய் மாறிவிட்டான். யாரு? சாத்தான். அவன் மரணத்துக்கு அதிகாரியாய் மாறினபடினால தான் இயேசுவும் மரித்து, அவர் மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் அவர் மரித்து, அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாளிலே என்ன செய்தாராம்? உயிரோடு எழுந்தார். காரணம் ஒன்றே ஒன்று தான், மரணத்துக்கு அதிகாரின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன்ட்டையே மரணத்தை ஜெயித்தார். இந்த உலகத்தில் மரித்தவர்கள் யாரும் உயிர்த்தெழவில்லை, ஆனால் தனக்கு அடையாளமாக இயேசு உயிர்த்தெழ வைத்தார். ஈசாக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பாவனையாக. பாவனைனா என்ன அர்த்தம்? அதற்கு ஒப்பாக, அடையாளமாக. ஈசாக்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுகிறார் என்பதற்கு ஒப்பாக, பாவனையாக அங்கே அவன் உயிர்த்தெழுந்தான். அவன் சரீர ரீதியான மரணம் அடைய போகிற நிலையிலே அங்கே உயிர்த்தெழுதல் உண்டாயிற்று. லாசரு மரித்தான்,
அடக்கம் பண்ணப்பட்டான். 4வது நாளிலே என்ன செய்தான்? உயிரோடு எழுந்தான். ஏன் 4வது நாள் என்று சொன்னால், அவன் மரிக்காமல் இருக்கத்தக்க முதல் நாளிலே செய்தி வந்தது. ஆனால் இயேசு அவர் தான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழப் போகிறேன் என்பதை உணர்த்துவதற்காக அவர் அங்கு போய் நின்று, லாசருவே வெளியே வா என்று சொன்னார். அங்கே லாசரு என்ன செய்தானாம்? வெளியே வந்தான். அதற்கு ஆண்டவர் சொன்னார், கல்லை நீங்கள் என்ன செய்து போடுங்கள்? புரட்டி போடுங்கள். கல் உங்களால் புரட்டப்பட வேண்டும், உள்ளிருந்து லாசரு வெளியே வருவான். ஆனால் இயேசுவை அடக்கி உள்ளே வைத்து கல்லை புரட்ட முடியாதபடி வைப்பார்கள். ஆனால் கண் தானாக புரட்டப்படும். உங்களுக்கு தடையாய் இருக்கிற கல் உயிர் தெழுவதற்கு ஏதுவாய், ஜீவனுள்ளவனாய் மாறுவதற்கு ஏதுவாய் அந்த கல் தானாய் என்ன செய்யப்படும்? புரட்டப்படும். அதைத்தான் ஆண்டவர் அங்கே உதாரணப்படுத்தும்படி லாசருவையும் வெளியே கொண்டு வந்தார். இன்றைக்கு நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நாம் ஜீவன் உள்ளவர்களாய் மாறுவதற்கு ஆண்டவராகிய இயேசு உயிர் தெழுந்தார். அங்கே தொடர்ந்து நீங்கள் மத்தேயு 22ஆம் அதிகாரத்தில் மேலும் மரித்தோர் உயிர் தெழுதலை பற்றி, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோவின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா? நான் ஆபிரகாமின் தேவன். ஆபிரகாம் மரித்தான். சரீர மரணம் எல்லாருக்கும் நிச்சயம் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம், அதுவும் கூட பிரசங்கம் சொல்லுவாங்க, சரீரத்தில் என்ன தேவையில்லை? மரணமே தேவையில்லை. அப்படி சொன்னாங்கனாலே புரிஞ்சுக்குவாங்க, அவன் சீக்கிரம் ஜாவ போகிறான்னு அர்த்தம். சொன்ன ஆள் யாரும் உயிரோடு இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், டிவியில் ஜேக்கப்னு ஒருத்தர் வந்து இந்த சமையல்லாம் சொல்லி தருவார். அந்த நாட்களில் ரொம்ப அதிகமாக ஃபேமஸ். அவர் நிறையா சொல்லி தருவார். என்ன சொல்வார்னா, நான் சமைக்கிற இந்த சமையல் சாப்பாடு முறைமையை நீங்கள் சாப்பிட்டா 100 வயசு வரைக்கும் என்ன செய்யலாம்? வாழலான்னுவார். அவரே 35 வயசில் போயிட்டார். சொல்லி கொடுத்த அவர் 35 வயசில். அப்போ சொல்லி கொடுத்து அவரும் வாழ முடியல. அவரே சமைச்சு சாப்பிட்ட அந்த சாப்பாடு அவர் என்ன செய்யலை? வாழ வைக்கல. ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள், மரணம் எல்லாருக்கும் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சரீரத்திற்கு மரணம் உண்டு. அது என்றைக்கு MBBS 10 தடவை படித்த டாக்டராலையும் அதை என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது, கணிக்க முடியாது. அவரும் எதை வைத்து சொல்லலாம்? இந்த சரீரம் சோர்ந்து, இந்த சரீரத்தில் உள்ள பார்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி டேமேஜ் ஆகி, அந்த சூழ்நிலையிலே கூட எனக்கு தெரியும், ஒரு முறை ஒரு குழந்தையை ஹாஸ்பிட்டலில், அமெரிக்கன் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில், அங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் வைத்திருக்கும் பொழுது 3 மருத்துவர்கள் வந்து சொன்னார்கள், இந்த குழந்தையை பார்க்கும் பொழுது இது இன்னும் 1 மணி நேரத்தில் என்ன செய்து விடும்? மரித்து விடும். உடனே என்னுடைய நண்பர் பாஸ்டர், அவர் தொடர்ந்து ஒரு 10-20 பாஸ்டர்ஸை வரவழைத்தார். எத்தனை மணிக்கு தெரியுமா? நைட்டு 11:30 மணிக்கு நடக்குது இந்த வேலை. 11:30 மணிக்கு நாங்கள் ஒரு 20 பாஸ்டர்ஸ் அங்கே போகிறோம். போன பொழுது டாக்டர் தொடர்ந்து 3 டாக்டர்கள் சொன்னார்கள், இந்த குழந்தை மரித்து போகும் என்று. அப்பொழுது நாங்கள் எல்லாரும் விசுவாசத்தோடு ஜெபித்தோம், ஆண்டவரே, இந்த குடும்பம் மனம் திரும்பி உம்மை பின்பற்றுவதற்கு இதுவே சாட்சியாக இருக்கும் என்றால் இந்த குழந்தை என்ன செய்ய வேண்டும்? உயிரோடு இருக்க வேண்டும். உம்முடைய உயிர் தெழுதலின் வல்லமை அந்த குழந்தைக்குள்ளே வர வேண்டும். 3 மருத்துவர்கள். அவர்கள் யார்? இந்த குழந்தை நல மருத்துவத்திலே PhD பண்ணினவர்கள். அவர்கள் கண்ணால் பார்த்து சொன்னார்கள், நாங்கள் கண்ணால் பார்த்தோம், எங்களுக்கு மரணம் தெரியவில்லை, எங்களுக்கு ஜீவிக்கிற தேவனுடைய வல்லமை தெரிந்தது. எல்லாரும் விசுவாசத்தோடு ஜெபித்தோம். 1 மணி நேரத்தில் அந்த குழந்தை நல்லா ஆயிடுச்சு. இப்பவும் இருக்குது, அந்த குழந்தை ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கு. ஆமென். என்ன நடந்தது? மருத்துவர்களுக்கு ஆச்சரியம். என்ன ஆயிட்டு? இல்லைங்க, ஒரு 20 பேர் வந்து சுற்றி நின்று ஏதோ பண்ணாங்க. உடனே டாக்டர் கேட்டாராம், சீஃப் டாக்டர், என்ன பண்ணாங்க? ப்ரேயர் பண்ணாங்களா? ஆமாம், எங்களால் முடிஞ்சதை சொல்லிட்டோம், முடியாதுன்னு. அதுக்கு மேலே ஒருத்தர் இருக்கார். நீங்கள் எந்த டாக்டர்கிட்ட போயினாலும் பேசி பாருங்கள், முடிவில் சொல்லுவாங்க, எங்களால் முயற்சி பண்ணி நாங்கள் தோல்வி அடைந்தோம். தோல்விங்கிற வார்த்தையை ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் அந்த வார்த்தை என்ன வரும்? எங்களால் முடிந்ததை நாங்கள் செய்து விட்டோம், இனி நீங்கள் கூப்பிடுகிற உங்கள் கடவுள் தான் என்ன செய்ய வேண்டும். சொல்கிறாங்களா இல்லையாங்க? நிறைய டாக்டர்ஸ் என் காதிலே நான் கேட்டிருக்கிறேன் சொல்கிறத. காரணம் என்ன? காரணம், இந்த சரீரத்துக்கு என்ன உண்டு? மரணம் உண்டு. இந்த சரீரம் மரணத்தை சந்திக்கும். ஆனால் நம்முடைய ஆத்துமா மரணத்தை சந்திக்க கூடாது. ஆத்துமாவிலே மரணம் ஏற்பட்டால் அது என்ன செய்யும் என்றால், நித்திய காலமாய் அக்கினியும் கந்தகும் எரிகிற கடலிலே தள்ளப்படும். ஆத்துமாவில் மரிக்கிறவர்கள் தான் எங்கே போவார்கள்? நரகத்திற்கு போவார்கள். ஆனால் ஆத்துமாவில் ஜீவன் உள்ளவர்கள் அவரோடு கூட என்றென்றும் அரசாளும்படியாக அவரோடு கூட வீற்றிருப்பார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். நான் ஜீவன் உள்ளவனா, நான் மரித்தவனா? நான் மரித்த நிலைமையில் இருப்பேன் என்றால் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு வாய்ப்பு தருகிறார், என்னை உயிர்ப்பிக்கும்படிக்கு. ஆமென்.
என்னை மரித்த நிலைமையிலிருந்து என்னை புதுப்பித்து மீண்டும் உயிர்த்தெழுதல் கொடுக்க கர்த்தர் இன்றைக்கு ஆசையாய் ஆர்வமாய் நம்ம மத்தியிலே இருக்கிறார். ஆகையினால தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார். ஆகையால் நீங்கள் மிகவும் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள் என்று மார்க் 12:27 சொல்லுகிறது. என்ன ஒரு குரூப் ஆண்டவர்கிட்ட பேசுது. என்ன கேள்வி தெரியுமா? அந்த கேள்வியினுடைய விஷயம் என்ன தெரியுமா? ஒருவனுக்கு ஒரு 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 அம்மாவை அல்லது ஒரு சகோதரியை ஒருத்தர் கல்யாணம் பண்ணார், அவர் செத்து போயிட்டாராம். அப்புறம் இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணாராம், செத்து போயிட்டாராம். இந்த அம்மா ரொம்ப ராசியான ஆள் போல. 7 பேர் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, 7 பேர் என்ன பண்ணிட்டாங்க? செத்து போயிட்டாங்க. இப்போ இயேசு அங்கே போய் அவர் உயிர்த்தெழுதலை குறித்தும் அதை குறித்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன்னு ஒருத்தன் கேள்வி கேட்குறான். என்ன கேள்வி கேட்குறான் தெரியுமா? இயேசுவே, உமர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறோம், நீர் இதுக்கு கரெக்டாக பதில் சொல்லும் பார்ப்போம். என்ன பதில்? இந்த மாதிரி இந்த லேடி கல்யாணம் பண்ணிச்சு, 7 பேர் அவளுக்கு கணவன் செத்து போவ கட்டிக்கிட்டே இருந்தா. இப்போ பரலோகத்தில் இந்த 7 பேரில் யாருக்கு மனைவியா இருப்பா? என்ன ஒரு கேள்வி பார்த்தீங்களா? நமக்கெல்லாம் இப்படி தான் கேள்வி வரும். இந்த 7 பேரும் பரலோகத்துக்கு போனால் இந்த 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 பெண்ணும் பரலோகத்துக்கு போகும்போது இந்த 7 பேரில் யாருடைய மனைவின்னு சொல்கிறது? நீதே தான் சொல்கிற 7 பேருக்கும் மனைவின்னு. ஆனால் கேள்வி என்னது? பரலோகத்தில் யாருக்கு? அப்போ தான் அவர் சொல்கிறாரு, பரலோகத்தில் என்ன இல்லை? நீ உயிர் தெழுந்துட்டா உனக்கு என்ன இல்லை? கொல்வனையும் இல்லை, கொடுப்பனையும் இல்லை. நீ பரலோகத்துக்கு போயிட்டா என்னவா மாறிடுவ? தேவதூதனை மாறிடுவ. அப்புறம் என்ன உனக்கு என்ன? அப்புறம் புருஷன் பொண்டாட்டிலாம் அங்கே கிடையாது. ஏனென்றால் இந்த மாம்சமும் ரத்தமும் இருக்கிற வரைக்கும் தான் உணர்ச்சி, உணர்வு, புரிதல், ஐடென்டிஃபிகேஷன், அதாவது ஆளை புரிந்து கொண்டு இன்னார் இன்னார் என்று சொல்லுதல், இதெல்லாம் எங்கே தான் இருக்குது? இந்த மாம்சம் இருக்கும் வரை. ஆகையினால தான் இந்த ஆவி ஆத்துமா சரீரம் உங்களுக்குள் இருக்கும்போதே உங்கள் நித்திய ஜீவனுக்குரிய வழியை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த ஆவி ஆத்துமா சரீரம் உங்களுக்குள் இருக்கும் போதே நீங்கள் அவரோடு கூட இருக்கிற வாழ்வை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த ஆவி ஆத்துமா சரீரம் உங்களோடு இருக்கும் பொழுதே நீங்கள் ஜீவன் உள்ளவர்களாய் மாறாவிட்டால் மரித்த பிறகு உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. உங்கள் ஆத்துமா தனியாக போய் ஆண்டவர்கிட்ட மன்றாடி எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த சரீரம், உணர்வு, உணர்ச்சி, புரிதல், நன்மை தீமை அறியத்தக்க எல்லாம் எதில் தான் இருக்குது? இந்த ஆவி ஆத்துமா சரீரம் 3 ஒன்றா இருக்கும் போது தான் செய்ய முடியும். இப்போ தான் நீங்கள் எதையும் தீர்மானிக்க முடியும். சில பேர் சொல்லுவாங்க, நான் செத்த என் மூஞ்சில நீ என்ன செய்யக்கூடாது? முழிக்கக்கூடாது. என்னமோ இவங்களுக்கு தெரிய போகுது. சில பேர் வீட்டில் சண்டையில், குடும்ப சண்டையிலலாம் சொல்லுவாங்க, நான் செத்த நீ என்ன செய்யக்கூடாது? என் சாவுக்கு வரக்கூடாது. செத்து கிடக்கிறவருக்கு சாவுக்கு வந்தவங்கலாம் தெரியுமா? ஆனால் சொல்லும்போது பேச்சு, இந்த பேச்சு எதில் தான் வருது? இந்த பேச்சு எதில் தான் வரும்? இந்த மாம்சமும் ரத்தமும் இருக்கிற வரைக்கும் தான் இந்த பேச்சு. அதுக்கு பிறகு செத்து கிடந்த பிறகு அங்கே வர்ற ஆள்லாம் யார்? விரோதி வந்தானா, சண்டைக்காரன் வந்தானா, சமாதானம் பண்ணுறவன் வந்தானான்னு யாருக்கு தெரியாதுங்க? செத்து கிடக்கிற சரீரத்துக்கு தெரியாது. இன்றைக்கி நாம் நிறைய நேரம் அதை வைத்து கொண்டு பேசுகிறோம். கிறிஸ்துவோடு கூட இருப்பது அந்த வாழ்வு என்னவென்றால் மரித்த நிலைமையில் உள்ள வாழ்வு அல்ல, ஜீவனுள்ளோருக்குரிய வாழ்வு. ஆமென். அது ஜீவனுள்ளோருக்குரிய வாழ்வு. அதைத்தான் நாம் வேதத்திலே நாம் தெளிவாக வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரில் இருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் எப்படி இருக்கிறோம்? சாட்சிகளாக இருக்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் சாட்சியாக இருக்கிறோம். இயேசு உயிர்த்தெழுந்தார். இயேசு மரித்த தெய்வம் அல்ல. அல்லேலூயா. இயேசு சரீரத்தில் மரித்தார். எந்த சரீரத்தில்? பாவமாக்கப்பட்ட சரீரத்தில். அவரிடத்திலே மாம்சமும் இரத்தமும் இருந்தபடினால் மரணம் அவரை சந்தித்தது. ஆனால் மரணத்துக்கு அதிகாரியாக இருந்த பிசாசானவனை அந்த மரணத்தின் மூலமாகத்தான் அவர் ஜெயித்தார். அல்லேலூயா. அவர் ஜெயித்தபடினால் நீங்களும் நானும் இதே சரீரத்திலே, அழிந்து போகிற சரீரத்திலே, மரித்து போகிற இந்த சரீரத்தில் இருக்கிறோம். ஆனால் என் ஆத்துமா ஒரு நாளும் ஒரு காலம் மரிக்க கூடாது. என் ஆத்துமாவை என்ன செய்ய விடக்கூடாது? மரிக்க விடக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய ஆத்துமா மரித்து போனால் ஒன்றும் செய்ய முடியாது. என் ஆத்துமா உயிரோடு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. காரணம் என்ன? அவரே மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்க அவர் செய்தார். நானும் அவரோடு கூட எழுந்திருக்க வேண்டும். என் ஆத்துமா மரிக்கிறதா? ஆத்துமா மரித்தவர்களை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. தாவீது தன்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிறார். 27ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தில், நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். எனக்கு ஒரு நன்மை
எனக்கு ஒரு நன்மை உண்டாகிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அது எங்கே இருக்கிறது? ஜீவனுள்ளோர் ஒரு தேசம் இருக்கிறது, ஜீவனுள்ளோர் எல்லாரும் வாசம் பண்ணுகிற ஒரு தேசம் இருக்கிறது. அந்த தேசத்தில் நான் என்ன செய்வேன்? நன்மையை அடையும்படி நான் அங்கே போவேன் என்பதை நான் என்ன செய்கிறேனா? விசுவாசிக்கிறேன். நீங்களும் நானும் இன்றைக்கு விசுவாசித்து இருக்கிறவர் இன்னார் என்று அறியத்தக்கதாக 56ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படிக்கு நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடறலுக்கும் தப்புவியாதிருப்பீரோ. என்ன சொல்றார் பார்த்தீங்களா? ஜீவனுள்ள வெளிச்சத்தில் போகணும்னா என் ஆத்துமா எதுக்கு போகக்கூடாது? மரணத்துக்கு போகக்கூடாது. இந்த சரீரம் எப்போ வேணாலும் மறிக்கலாங்க. அதை வாழ வைக்கிறதுக்காக நம்மளால் முடிஞ்ச மட்டும் கவனமாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஒழுங்காக சாப்பிடணும், சரியாக சாப்பிடணும். சில சாப்பாடு ஒத்துக்கலைன்னா அதை கண்டிப்பாக என்ன செய்யணும்? நிறுத்தணும். ஆனால் நிறுத்த சொன்னாலும் நம்மளால் என்ன செய்ய மாட்டேங்குது? நிறுத்த முடிய மாட்டேங்குது. இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்கிறதுக்கு முன்னால் நமக்கு விருப்பமானதே அதாக தான் இருக்குது. ஆனால் இந்த சரீரம் சீக்கிரமாய் மரித்து போகும் என்பதற்கு அடையாளங்கள் உண்டாகிறது சரீரத்தில். ஒவ்வொரு வியாதியாக வெளியே காண்பிப்பதற்கு அடையாளம் என்ன? இந்த சரீரம் பாதிக்கப்படுகிறது என்பதை அது என்ன செய்கிறது? காண்பிக்கிறது, அடிக்கடி காண்பிக்கிறது. ஆனால் அது காண்பிக்கிறது. ஆனால் ஆத்தும மரணம் ஏற்படுவது என்ன செய்யாது? இப்படி சிக்னல்லாம் வராது. ஆனால் கிடைக்கும் சிக்னல். அது என்ன சிக்னல்? அதை தான் நம்ம தியானிக்கிறோம். நான் மாம்சத்திலே செத்து கொண்டு இருப்பேன் என்பது வியாதியின் மூலம் காண்பிக்கப்படுகிறது, என்னுடைய வலியின் மூலம் காண்பிக்கப்படுகிறது. ஆனால் ஆத்மாவில் நான் செத்து கொண்டு இருக்கிறேன், என் ஆத்மா மரித்திருக்கிறது, என் ஆத்மா மரித்து கொண்டு இருக்கிறது என்பதற்கும் என் ஆத்மா ஜீவனுள்ளதா இருக்கிறது என்பதற்கும் வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிக்கிறார். அதைத்தான் தாவீது சொல்லுகிறார், நான் ஜீவனுள்ளோர் தேசத்திலே நான் இருப்பேன் என்பதை விசுவாசிக்கிறேன். நான் ஜீவனுள்ளவனாய் இருக்கும்படி, அந்த வெளிச்சத்தில் நடக்கும்படி என் ஆத்மாவை மரணத்துக்கும் என் கால்களை இடறலுக்கும் தப்புவியாதிருப்பீரோ. அவர் சொல்லுகிறார், ஒரு ஜீவனுள்ள தேசம். 116ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ள தேசத்திலே நடப்பேன். என்ன அறிக்கை பண்ணுறார் பார்த்தீங்களா? நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ள தேசத்தில் என்ன செய்வேனா? நடப்பேன். நான் அங்கு நிச்சயமாய் ஜீவனுள்ள தேவனுடைய தேசத்திலே நான் இருப்பேன். ஆனால் அங்கே இல்லாமல் போனவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. 52ஆம் சங்கீதத்தில் அவர் சொல்லுகிறார், 51ஆம் சங்கீதத்திலே தான் ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகிவிட்டு 52ஆம் சங்கீதத்தில் அவர் சொல்லும்போது 5ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், தேவன் உன்னை என்றென்றைக்கும் இராதபடி அழித்து போடுவார், அவர் உன்னை பிடித்து உன் வாசஸ்தலத்திலிருந்து பிடுங்கி நீர் ஜீவனுள்ளோர் தேசத்தில் இராதபடிக்கு உன்னை கவனமாக இருக்கிறார். ஜீவனுள்ள தேசத்துக்கு எல்லாரையும்லாம் கூட்டு போக முடியாது. அதுக்கு இங்கே தான் சரியாக முடியும். எங்கே தான் சரியாக முடியும்? இந்த பூமியில் தான் சரியாக முடியும். 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. பலவானே, பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய்? என்னால் ஆயிற்று, நான் இதை செய்தேன், நான் தான் தெரியுமான்னு பெருமையாக பேசுகிற ஆள் எல்லாம் மரித்தாளாம் ஆத்மாவில். தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது. நீ கேடுகளை செய்ய எத்தனம் பண்ணுகிறாய். கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தியை போல் இருக்கிறது. நன்மையை பார்க்கிலும் தீமையையும் யதார்த்தம் பேசுகிறதை பார்க்கிலும் பொய்யையும் விரும்புகிறாய். கபடமுள்ள நாவே, சங்கரிக்கும் சகல வார்த்தைகளையும் நீ விரும்புகிறாய். பொய் பேசினாலே ஆத்மா என்ன பண்ணுதான்? சாவுது. அப்போ நம்ம கவனமாக, எவ்வளோ கவனமாக இருக்க வேண்டியிருக்கு பாருங்கள். ஒரு சாதாரணமாக பொய்ங்கிறது இன்றைக்கி எல்லாம் எப்படி போச்சு? ஆமாம், சர்வ சாதாரணமாக ஆகி போச்சு. கேட்டாக்கா உடனே திருக்குறளை சொல்லிடுறாங்க, பொய்மையும் வாய்மை இடத்து நன்மை பயக்கும் எனின்னு திருக்குறளை சொல்லி நம்மளை வாய் அடைச்சிருவாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பொய் பேசுகிறத என்ன செய்யணும்? நிறுத்தணும். இந்த மொபைல் வந்ததுலேருந்து பொய் ஓவர் ஆகி போச்சு. ஹலோ, எங்கே இருக்கீங்க? இந்த பக்கத்தில் வந்துட்டேன். எங்கே வந்துட்டேன்? பக்கத்தில் வந்துட்டேன். உண்மையிலேயே பக்கத்தில் வரல. சில நேரம் ஆரம்பிச்சிருக்கவே மாட்டோம். பேசுகிற என்னையும் சேர்த்தா நான் சொல்கிறேன், ஜெர்ஷா உடனே தலையை ஆட்டுறான். இதெல்லாம் நமக்கு நம்மளை அறியாமங்கிறத விட நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றாக இப்போ என்ன செஞ்சு போச்சு? மாறி போச்சு. யோசிச்சு பாருங்கள், ஒரு நாள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பேசும்போது எப்படியும் ஒரு 100 வார்த்தையில் ஒரு 30 வார்த்தை என்னவாக தான் இருக்குது? பொய்யாக தான் இருக்குது. கணவன் மனைவிட்ட பேசுறது கூட இப்போல்லாம் சில நேரம் என்ன ஆகிப்போச்சு? பொய்யாகி போச்சு. வேலையில் இருக்கும்போது, டியூட்டியில் இருக்கும்போது, ஆஃபீஸ் மேனேஜர்கிட்ட, முதலாளிகிட்ட, எங்கெல்லாம் எல்லா இடத்துலையும் இப்போ என்ன ஆகிப்போச்சு? பொய்யாகி போச்சு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, யதார்த்தம் பேசுகிறதை பார்க்கிலும் என்ன செய்கிறாங்களாம்? பொய்யை விரும்புகிறார்கள். அதுக்கு நாளடைவில் எதை கொண்டு வந்து சேர்க்கிறது? அப்படி பேசிக்கிட்டே போகிறதுல என்ன வந்துடும்? ஆத்துமாவிலே மரணம். ஆத்மாவில் என்ன வந்துருமா? மரணம் வந்துருமா? கவனிக்க வேண்டியிருக்கு பாருங்க. ரட்சிக்கப்பட்ட உடனே நம்முடைய கவனம் எதில் இருக்க வேண்டும் என்றால், சாமியை மாத்துறது இல்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே சாமியை மாத்துறது இல்லை, கோயிலை மாத்துறது இல்லை, கோயில் அட்ரஸை மாத்துறது இல்லை, உங்களை மாத்துறது, நம்மளை மாத்துறது.
எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? எத்தனை பேர் நான் சொல்கிறது மாதிரி வாழ விரும்புகிறீங்க? நம்மளை மாற்றுறது சொல்லணும். என்னங்க முந்தியெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் வாயை திறந்தா பொய் பேசுவீங்க, இப்போல்லாம் நீங்கள் பொய்யே பேச மாட்டீங்க, உண்மையை பேசி மாட்டிக்கிறீங்க. ஆமாங்க, இயேசு உள்ளே வந்துட்டார். அவர் இப்படி தான் எங்கேனாலும் என்னத்தை பேசிடுவார், உண்மையை பேசி மாட்டிக்குவார். மாட்டிட்டு ஏங்க இப்படி முழிக்கிறீங்க, சாமர்த்தியமாக இருக்க வேண்டாமா அப்படின்னு நம்மளை கொஞ்சம் என்ன செஞ்சு பார்க்குறாங்க, சொல்லி பார்க்குறாங்க. அதைத்தான் பார்க்குறாங்க. யதார்த்தத்தை பேசுகிறதை பார்க்கல. யதார்த்தம்னா என்ன அர்த்தம்? உண்மை, நிஜப்தம், அதை தவிர வேற ஒன்றும் இல்லை. யதார்த்தமாய் பேசுகிறதை பார்க்கிலும் பொய்யை விரும்புகிறாய். கபடமுள்ள நாவே சங்கரிக்கும் சகல வார்த்தைகளையும் நீ விரும்புகிறாய். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீது தன்னுடைய அப்பதான் சொல்லிட்டு சொல்றாரு, தேவன் உன்னை அப்படி பேசுகிறவர்களை ஆண்டவர் ஜீவன் உள்ளோர் தேசத்தில் என்ன செய்ய விட மாட்டாராம், இராதபடிக்கு உன்னை நிர்மூலமாக்குவார். சில நேரம் நமக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னே தெரியல. ஏன் நமக்கு எவ்வளோ திறமை இருந்தும் நம்ம எவ்வளவு முயற்சிக்கிறோம், எவ்வளோ முயற்சித்தும் நமக்கு என் பிரச்சனை சரியாக மாட்டுத, கடன் பிரச்சனை சரியாக மாட்டுத, ஒரு சமாதானத்துக்கே வர முடியலையே இப்படின்னு நிறையா பேருக்கு கேள்விக்குறி இருக்கிறது. நம்ம எவ்வளோ கடினமாக உழைக்கிறோம். நீங்கள் கொஞ்சம் உங்களை சரிப்படுத்தி பாருங்கள், கர்த்தர் அங்கே அற்புதம் செய்வார். ஏன்னா மரித்த ஆத்துமாவுக்கு ஆண்டவர் தொடர்பு கொள்ள முடியாது. நீங்கள் அவரை தொடர்பு கொள்வீங்க. என்ன தொடர்பு இல்லை தெரியுமா? மாம்ச தொடர்பு. சில நேரத்தில் ஸ்தோத்திரம் அல்லேலியாவே எதில் தான் வருது? மாம்சத்தில் வருது. அந்நிய பாஷை கூட எதில் தான் வருது? நிறைய நேரம் மாம்சத்தில் தான் வருது. ஏதாவது ஜோமன்னு சொன்னால் உடனே அந்நிய பாஷை வருகிறது. ஜெபிக்கிறீர்கள், நீங்களும் நானும் சில நேரத்தில் நினைத்து கொண்டு இருக்கிறோம், அது என் ஆத்துமாவில் இருந்து வருகிறது என்று. இல்லை, நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளக்கூடாது. ஜீவனுள்ளோர் என்று சொன்னால் அது பரிசுத்த ஆவியானவரோடு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? தொடர்புள்ளதாக இருக்கிறது. உங்களை நீங்கள் மரித்த நிலைமைக்கு வைத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் சில நேரங்களிலே நீங்கள் உங்களை கவனித்து பாருங்கள். பாவம் செய்வதிலே நீங்கள் தடை செய்வதில்லை. பாவம் செய்வதற்கு துணிவு வருகிறது என்றால் உங்கள் ஆத்துமாவிலே என்ன ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்று அர்த்தம்? மரணம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். பாவம் செய்வதற்கு ஆயத்தமாவீர்கள் என்றால் உங்கள் ஆத்துமாவிலே மரணம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. உலகம் செய்வது போலவே நானும் செய்கிறேன் என்றால் ஆத்துமாவிலே மரணம் வருகிறது. உங்கள் ஆத்துமாய் மரித்து இருந்தவர்கள் தான் பாவம் செய்ய முடியும். அப்போ ஆத்துமா மரித்த நிலைமையில் இருந்தால் இன்றைக்கு அதை சரிப்படுத்த வேண்டும். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. இந்த ஆத்துமாவை நம்ம சரி பண்ணலைன்னா ஜீவனுள்ளோர் தேசத்துக்கு என்ன செய்ய முடியாதான்? போகவே முடியாதான். இவ்வளோ நாள் பிரயாசப்பட்டு சர்ச்சுக்கெல்லாம் ரெகுலராக வந்து நரகத்துக்கு போகிறதுல பிரயோஜனம் இருக்கா பாருங்க. இல்லை, நான் சர்ச்சுக்கு ரெகுலராக வந்தேன், சபையில் அட்டண்டன்ஸ் போடுறதுனால பரலோகம் போக முடியாது. ஜீவனுள்ள தேவனை, அந்த ஜீவிக்கிறவரை எனக்குள்ளே நான் உயிர்ப்பித்து வைக்க வேண்டும். ஆமென். எனக்குள் காணப்படுகிற மரணங்கள் நீங்கப்பட வேண்டும். நான் எப்படியெல்லாம் மரிக்கிறேன்? பாவம் செய்வதனால் மரிக்கிறேன். தேவனுடைய காரியத்தை அசட்டை பண்ணுவதே மரணம்தான். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத எல்லா ஆத்மாவும் எப்படி தான் இருக்குது? மரித்து இருக்கிறது. ஆகையினால தான் அந்த ஆத்மாக்களை பார்த்து நாம் சொல்லுகிறோம், அவர்கள் எல்லாரும் பாவிகள். என்னன்னு சொல்கிறோம்? பாவின்னு சொல்கிறோமே ஒரு மனுஷனை. யார் பாவி? தன் ஆத்மாவில் மரித்தவர்கள் அத்தனை பேரும் பாவிகள். சபைக்குள் இருந்து கொண்டு நீங்களும் ஆத்துமாவிலே மரித்திருப்பீர்கள் என்றால் நீங்களும் யாராகத்தான் கருதப்படுவீர்கள்? பாவியாகத்தான் கருதப்படுவீர்கள். நீங்கள் மனம் திரும்பி பரிசுத்த தேவன் உங்களுக்குள் வாசம் பண்ணி நீங்கள் மரித்தோரை விட்டு எழுந்திருந்தால் மாத்திரமே நீங்களும் நானும் ஜீவன் உள்ளவர்களாக இருப்போம். ஆமென். நாம் ஜீவிக்கிறவர்களாக இருப்போம். அதைத்தான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. தானியேல் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் தான் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறேன் என்பதை அவன் உறுதியாய் வைத்திருந்தான். தானியேல் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்க. ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே என்று அழைத்தார். ஆமென். ஏன் ஜீவனுள்ள தேவனுடைய தாசன் என்று அழைத்தார் என்றால், தான் வைத்திருந்த பொற்சிலையை வணங்குவதற்கு பயந்து கொண்டு வணங்கினவர்கள் எத்தனையோ பேர் இருந்தார்கள். ஆனால் இவர்கள் 4 பேர் மாத்திரம் வணங்காதபடி அங்கே பிடிவாதமாக அவர்கள் நின்று கொண்டு, நீர் எங்களை கொன்று போட்டாலும் சரி, எங்கள் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வராவிட்டாலும் சரி, நாங்கள் நீர் வைத்திருக்கிற இந்த பொற்சிலையை வணங்க போவதில்லை, நாங்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் என்று தங்களை என்ன செய்தார்களாம்? நிரூபித்தார்கள். இதை யார் கவனித்துக் கொண்டே இருக்கிறார்? ராஜா கவனித்துக் கொண்டே இருக்கிறார். என்ன இது, இதுவரைக்கும் நான் இப்படி ஒரு தேவனை பின்பற்றுகிறவனை பார்க்கவில்லையே என்று சொல்லிதான் அவர் வந்து பேசுகிறார். என்ன பேசுகிறார்? ஏ தானியேலே, கூப்பிட்ட உடனே உள்ள இருந்து சத்தம் வருது. என்ன சத்தம் வருது தெரியுமா? அவர் பேசும்போதே இப்படி சொல்லி தான் கேட்கிறார் கேள்வியே.
20ஆம் வசனத்தில் அவருடைய கேள்வியே என்ன? ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். உள்ளே போடும் போது ராஜாவுக்கு அறிவு வரல. ஏன் வரலன்னா, உள்ளே போடுறப்பாது காலை பிடிச்சி கெஞ்சி நான் வணங்கிடுறையான்னு சொல்லிடுவான்னு இவன் நினச்சான். ஏன்னா இதுக்கு முன்பு தண்டிக்கிறவனெல்லாம் என்ன செய்வான் என்றால், உடனே தண்டனையின் கொடுமையினால் அவன் காலில் வந்து விழுவான் என்று நினைத்தான். இன்றைக்கு எலெக்ஷன் நேரமாக இருக்கிறனால நிறைய பேர் நிறையா காலில் விழுறாங்க. கவுன்சி பார்த்தீங்கன்னா தெரியும், நியூஸில் பாருங்கள், சம்மந்தமில்லாத ஆள் காலெல்லாம் வந்து என்ன செய்வாங்க, விழுவாங்க. அவன் பொழப்புக்காக என்ன செய்கிறான், விழுறான். நம்ம ஜீவனுள்ள பொழப்புக்காக கர்த்தரை பிடித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ தானியேலுக்கு இந்த ராஜா காலை பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் என்ன செய்கிறார் பாருங்க, நான் வணங்க முடியாதையா, சரி தூக்கி ஜெயிலில் தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லலை. கொலை செய்வதற்கு அடையாளமாக தூக்கி எங்கே தூக்கி போட சொல்லிட்டாரு, சிங்க கெபிலி. எப்படி சாவம்னே தெரியாது. கை பிய்யுமா கால் பிய்யுமா, சிங்கம் கழுத்தை பிடிக்குமா, எங்கே பிடிக்கும்னு தெரியாது. அதுவும் அந்த சிங்கத்துக்கு டெய்லி சாப்பாடு போட மாட்டாங்களாம். அடிக்கடி சாப்பாடு போடாமல் அதை கொலை பசியில் வச்சுருக்காங்க. அதை தூக்கி கொண்டு அதுக்குள்ளே கொண்டு யாரை தூக்கி போட்டிருக்கு, தானியேலை தூக்கி போட்டிருக்கு. ஆனால் ராஜாவுக்கு பாருங்கள் என்ன கான்ஃபிடென்ட்னு. எனக்கு அதான் எங்கே வந்துச்சு இந்த கான்ஃபிடென்ட், ராஜாவுக்கு எப்படி இந்த உறுதி வந்தது? காரணம், தான் ஜீவன் உள்ளவன் என்பதை தானியேல் அங்கே நிரூபித்தான். நீங்கள் நானும் எத்தனை இடத்துல நிரூபிக்கிறோம்? யோசேப்பு பாவம் செய்ய சூழ்நிலை வந்த பொழுது தான் ஜீவன் உள்ளவன் என்பதை என்ன செய்தான், நிரூபித்தான். நம்ம பாவம் செய்ய வாய்ப்பு கிடைச்சவொடனே என்ன செஞ்சுருக்கிறோம்? காரணம், நமக்குள்ளே மரித்த நிலைமைகள் இருக்கிறனால தான் மரித்த எல்லையில் என்னவும் இருக்குது, பாவ சிந்தைகளும் இருக்கிறது, பாவ திட்டங்களும் இருக்கிறது, பாவத்தை குறித்த எல்லா காரியமும் உள்ளே இருக்குது. காரணம், நம்ம ஆத்மா பாதி மரித்தும் பாதி உயிர்த்தும் இருப்பது போல் இருக்கிறது. அப்பப்போ ஞாயிற்றுக்கிழமை வந்து கொஞ்சம் தட்டி விட்டு, சரி கொஞ்சம் சாவாத தண்ணி தெளித்து கொஞ்சம் எழுப்பி ஆளை எங்கே இவனை சாவ அடிக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி சாவ போகிற நிலமையில் தண்ணியை தெளித்து எழுப்பி விட்டு நிப்பாட்டி எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க, சோத்திரம் சொல்லு, அல்லேலூயா ஆனந்தமே பாஸ்டமாக விடாமல் கத்துற அவாட்டு பாடிட்டு இருப்பாங்க. அதனால தான் அவங்கள ஒரு ஷிப்பில் போட்டாச்சு. நல்லா விடாமல் பாடிக்கிட்டே போவாங்க, ஒரு ஷிப் நடத்துவாங்க. ஆனால் நம்மளை தெளிய வச்சு அடித்து நம்ம கொண்டு நிப்பாட்டி ஞாயிற்றுக்கிழமை அப்படி நிப்பாட்டி நல்லா எல்லாரும் ஆராய்ச்சி முடிச்சு அப்புறம் திங்கள் செவ்வாய் புதன் அப்படியே என்ன செஞ்சுட்டு போகுது, சாஞ்சிக்கிட்டு போகுது. அப்படியே சாயுது. சில நேரம் கண்ணு முன்னால் பாட்டில் சாயுது, அப்புறம் வாய்க்குள்ளேருந்து புகை வருது, அப்புறம் உதடு திடீர்னு புதுக்கிட்டு இப்படி இருக்கு, அப்படி தள்ளிக்கிட்டு இருக்கு. அது என்னென்னு தான் அது வைக்கிறவங்களுக்கு தான் தெரியும். உதடு தூக்கிட்டு இருக்கு, என்னென்னு கேட்டால் உள்ளுக்குள்ளே என்னமோ இருக்குது ஓரமாக. அப்புறம் அப்படியே போகுது, புகை தள்ளுது, பாட்டில் சாயுது, ஆளும் சாயுது, எல்லாம் சாயுது, எல்லாம் முடியுது. அப்புறம் டக்குன்னு என்ன கிழமை வந்துருச்சு, சனிக்கிழமை நைட்டு வந்துருச்சு. அப்போ மறுநாள் காலையில் போய் என்ன பண்ணிக்கலாம், திரும்ப கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் செல்லாது, ரொம்ப நாள் ஓடாது. நீங்கள் திறமை இருந்தும் பிழைக்காததுக்கு காரணம் அப்பப்போ இதெல்லாம் செய்கிறதுனால தான். இதெல்லாம் விடணும். ஆமேன். இதெல்லாம் தூக்கி எறியணும். இது என்ன செய்யும், சரீரத்துக்கு நல்லா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. எப்படி இருக்குங்க, உங்கள் சரீரத்துக்கு சூப்பராக இருக்கும், சரீரத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், சரீரம் மகிழ்ச்சி அடையும். ஆனால் ஆத்துமா என்ன செய்யும், சாகும். சரீரம் நல்லா இருக்கும், சரீரத்துக்கு சந்தோஷம் நல்லா இருக்கும், சரீரத்தில் நல்ல மகிழ்ச்சி உண்டாகுது, மட்டுமல்லாமல் புத்துணர்ச்சி கூட கொடுக்கும். சரீரம் சாவ போகிற சரீரம் இது மண்ணுக்கு போகுது, இது முக்கியம் இல்லை. இதை பிரியப்படுத்துகிறதா நினச்சி நிறைய பேர் எதை சொல்லி முடிச்சிடுறாங்க, ஆத்மாவை முடிச்சிடுறாங்க. தானியேல் இந்த சரீரம் செத்தாலும் பரவாயில்ல, சிங்கம் பிச்சு தூக்கி எறிஞ்சாலும் பரவாயில்ல, எனக்கு அதை பற்றி முக்கியம் இல்லை. எது முக்கியம், என் ஆத்மா முக்கியம். அவனுக்கு முதல் முறை அவனுக்கு சாப்பாட்டிலே அவனுக்கு சோதனை வந்தது. ராஜாவினுடைய ராஜ போஜனத்தில் அவன் என்ன செய்ய மாட்டானா, ஆமாம் ரம்மு விஸ்கி எல்லாமே இருக்கும், அங்கே எல்லாம் கறித்தோட சிக்கன் மட்டன் என்னெல்லாம் உண்டு உங்களுக்கு சாப்பாட்டில், எல்லாம் உண்டு. ராஜ விருந்துனா சும்மாவா, சாதாரணமாக ஃப்ளைட்டில் ஏறினாலே எல்லாம் தரான். வேணுமா சார்ன்றான். நம்ம தான் முன்னெச்சரிக்கையாக வேண்டாங்க வேண்டியிருக்கு. அவனுக்கு தெரியுமா நான் பாஸ்டர்னு, கொண்டு டம்ளரை கொண்டு முன்னால் வச்சு ஊற்றவான்னுவான். இல்லை வேண்டாம் சார். நிறைய தடவை பக்கத்தில் இருக்கிறேன், சார் நீங்கள் ஏன் சார் வேண்டான்னு சொன்னீங்க, அவன் ஊற்றிட்டு, ஏன்னா ஃப்ரீ அது, ஊற்றிட்டு போன பிறகு சைடில் எனக்கு கொடுத்துருக்கலாம்ல, உனக்கு நான் குடித்தாலே நான் குடித்த மாதிரி தான் கணக்கு, புரியுதா உங்களுக்கு? கொண்டு வைப்பாங்க, வேணுமான்னு கேட்பாங்க. நான் ஜீவன் உள்ளவன் என்பதை அங்கே தான் என்ன செய்யணும், நிரூபிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ இந்த மாம்ச சரீரம் எப்போது என்ன செய்யும்னா, ஆசையை விரும்பும், இச்சையை விரும்பும், சந்தோஷத்தை விரும்பும், உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் விரும்பும். அதை செய்ய செய்ய என் ஆத்மா என்ன செய்துக்கிட்டே இருக்கும், செத்துக்கிட்டு. எதுக்கு உங்களை சொல்கிறது, இதெல்லாம் செய்யாதீங்க அதெல்லாம் செய்யாதீங்க, ஐயோ இந்த சர்ச்சுக்கு போனாலே இந்த பாஸ்டரை இப்படி தாங்க, அதை செய்யாத இதை செய்யாத, இந்த உலகத்தை என்ஜாய் பண்ணவே விடமாட்டார். இதில் என்ஜாய் பண்ணுனா இதை சொல்லி முடிச்சிடும். ஆமேன்.
நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டாம்னு சொல்லலை, இது பாதிக்காமல் எவ்வளோ வேணாலும் சந்தோஷமாக இருங்க. உங்கள் ஆத்துமா சாகாமல் எவ்வளோ வேணாலும் சந்தோஷமாக இருங்க. வேத வசனத்தை ஒப்பிட்டு பார்த்து இதெல்லாம் நான் சந்தோஷமாக இருந்தால் என் ஆத்துமா சாகும் என்றால் அதை நான் தவிர்க்க வேண்டும். தானியேலால் முடிந்ததே, யோசேப்பால் முடிந்ததே, நம்மால் ஏன் முடியல? முடிவதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி நான் செய்ய வரும்போதுதான் நான் ஜீவனுள்ளவனாய் இருக்கிறேன் என்பதற்கு அடையாளமாகிறது. ஆனால் இந்த சரீரம் விடாது நம்மளை. இந்த சரீரம் விடாமல் தொடர்ந்து நம்மளை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம்? அழித்து கொண்டே இருக்கும். நண்பர்கள் வருவார்கள், சொந்தங்கள் வரும், பந்தங்கள் வரும். எங்களோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை நிரூபிப்பதற்கே நீங்கள் இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லும். அப்போ சொல்லணும், என் ஆத்மாவை சாவடிக்கிற அப்படி ஒரு சொந்தம் எனக்கு வேண்டாம். ஒரு தடவை சொல்லி பாருங்க. ஒருவேளை அந்த சொந்தம் உங்களை விட்டு போகலாம், ஆனால் ஆண்டவர் அங்கே உங்களை நிரூபித்து காண்பிக்க ஒரு வாய்ப்பை தருகிறார். தானியேல் அதைத்தான் செய்தான். செய்த மாத்திரத்தில் அவர் வந்து பேசினார். அதற்கு பதில் உள்ள இருந்து 21ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க. நீர் புரிஞ்சு வந்தியர் பத்தியரா, நீர் என்றும் வாழ்க அப்படி சொல்லிட்டு, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை, இப்ப ராஜாவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாது. இந்த சிங்கத்தெல்லாம் ராஜாவால் என்ன செய்ய முடியாது. இது பார்க்கலான்னு குனிஞ்சு பார்த்தாருன்னா தலையை பிடிச்சி உள்ள இழுத்துரும். ராஜாவுக்கு இந்த சிங்கத்தினுடைய அளவெல்லாம் தெரியாது. இந்த சிங்கம் என்ன கலரில் இருக்குன்னுலாம் தெரியாது. எத்தனை ஆண் சிங்கம் எத்தனை பெண் சிங்கம்லாம் தெரியாது. இப்போ யார் டீட்டெயில் கொடுக்குறா? தானியேல் உள்ளேருந்து சொல்கிறாரு, எனக்கு வாயை கட்டி போட்டார். அது என்னவென்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், சிங்கம் கடிக்கவில்லை. என் ஆத்துமா செத்திருந்தால் சிங்கம் என்ன பண்ணியிருக்கோம்? கடிச்சிருக்கும். என் ஆத்துமா செத்திருந்தால் சாத்தான் தொடுவான். என் ஆத்துமா செத்திருந்தால் செய்வினை பலிக்கும். என் ஆத்துமா செத்திருந்தால் ஏவல் பலிக்கும். என் ஆத்துமா செத்திருந்தால் பில்லி சூனியம் பலிக்கும். என் ஆத்துமா ஜீவனுள்ளதாக இருந்தால் எதுவும் என்னை சேதப்படுத்துவது இல்லை. இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுதலும் இல்லை, மந்திரமும் இல்லை. என் ஆத்துமாவை நான் ஜீவனுள்ளதாக வைக்காம நான் ஊரா போய் எனக்கு இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துடலாம்னு யாரெல்லாம் சந்தித்து எடுத்தாலும் பணம் தான் செலவாகுமே ஒழிய, பல்காக காணிக்க தான் கொடுக்கணுமே ஒழிய உள்ள ஒரு மாற்றம் வராது. ஒரே மாற்றத்திற்கு வழி, ஒரு செலவில்லாமல் ஜீவனுள்ள தேவனை நீங்கள் ஏற்றுக்கொண்டு உங்களை நீங்கள் உயிர்ப்பித்து கொண்டு பாருங்கள். உங்களுக்கு விரோதமாய் ஒன்றும் வர முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆத்மா செத்தவனை உயிர்ப்பிக்கிற மாதிரி செய்கிறதுனால பிஸ்னஸ் வரத்தான் செய்யும். சரீரத்தை செத்தவன் மாதிரி காட்டுறது. என்ற உறவின் முறையில் ஒருவர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருந்தார். அவர் செத்து எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரில. ஆனால் எங்கள்கிட்ட என்ன சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, இந்தா பாருங்க அந்தா பாருங்க, நாங்கள் 15 லட்சம் பில்லு. உள்ளே போய் பார்த்தா சூழ்நிலை அப்படி இருக்கு. ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார், இதெல்லாம் சரியில்லை, இது முடிஞ்சு போகுது, நீ அதனால் உடனே என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ எடு. நான் உள்ளே போய் பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்து பேசி கொஞ்சம் வித்தியாசங்களாக அணுகுமுறையை கொஞ்சம் வித்தியாசப்படுத்தின உடனே டாக்டர்ஸ் எல்லாம், நீங்கள் வேணா எடுத்துகிட்டு போயிருங்க, எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்புறம் பில்லு எவ்வளோங்க? இவ்வளவு. எத்தனை நாள் அப்படி வச்சுருக்கீங்க? எல்லாம் விசாரிக்கும் போது டாக்டர் சொல்லுகிற விஷயம், மரித்தவனை கூட செத்தவனை மாதிரியே என்ன செய்கிறாங்களாம், காண்பிக்க முடியும். இன்றைக்கி நாம் நிறையா நேரம் ஆத்துமாவிலே மரித்து ஜீவன் உள்ளவர் போல நாம் எல்லாரும் அல்லேலி ஆமேன் போட்டுக்கொண்டு இருப்பதினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. திடீரென்று சிங்கம் வந்தால் அது என்னை சேதப்படுத்தாமல் இருக்கணும்னா நாம் அதை எப்படி இருக்கணுமா? சொல்லுங்க, அந்த வசனத்தின்படி சொல்லுங்க. அது என்னவென்றால், அவருக்கு முன்பாக நான் எப்படி இருந்தேன்? குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். அது மாத்திரமல்ல, ராஜாவாகிய உமக்கு முன்பாக நான் எப்படி இப்போ சிங்கத்திலிருந்து தப்பிச்சேன்னா, சிங்கம் வாயை கெட்ட தூதனை அனுப்புனது சும்மா இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? தானியேலுங்கிற பேரில் இருக்கிறதுக்காக சிங்கம்லாம் கட்ட முடியாது. என் பேரும் தானியேல் தான். பாஸ்டர் போட்டு பார்ப்போம், செக் பண்ணிடாதீங்க. கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா சத்தம் வருமானு எனக்கே தெரியாது, ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆமேன். எனக்கு தானே சொன்னேன், ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ தானியேல்னு பேர் வச்சதுக்காகலாம் சிங்கம் அமைதியாக இருக்க முடியாது. புரியுதா இல்லையா? ஆமாம், தானியேலுங்கிறதுக்காகலாம் அமைதியாக சிங்கம் இருக்க முடியாது. சிங்கம் அமைதியாக இருந்ததுக்கு காரணம் என்ன? காரணம் தான், அவருக்கு முன்பாக நான் எப்படி இருந்தேன்? குற்றமற்றவனாக இருந்தேன். அது எப்படி இருக்க முடியும்? என் ஆத்துமா ஜீவன் உள்ளதாக இருந்தால் இந்த உலகத்திலே வாழுகிற இந்த காலத்திலேயே நான் கர்த்தருக்கு முன்பாக குற்றமற்றவனாக வாழ முடியும். ஆமேன். என் ஆத்துமா ஜீவன் உள்ளதாக இருந்தால் கர்த்தருக்கு முன்பாக நான் நீதிகேடு செய்யாமல் வாழ முடியும். அதை நிரூபிப்பதற்குத்தான் கர்த்தர் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் உயிர்ப்பிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. தானியேல் தெளிவாக சொல்லுகிறார், நான் ஒன்றும் செய்யலைன்னு உங்களுக்கு தெரியும்ல. அந்த ஒன்றும் செய்யலைங்கிறதுக்கு அடையாளம் தாயா உன்ட்ட நான் எங்கேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நீ போட்டு எவனுமே தேராத இடத்துலேருந்து நான் பேசுகிறேன் பாரு. உன்ட்ட சிங்க கெபியிலிருந்து உன்ட்ட நான் பேசுகிறேன்.
என்னைக்காவது நீ போட்டால் எவனாவது பேசியிருக்கானா? பேசியிருக்க முடியாது. காரணம், நீ போட்டதெல்லாம் ஆத்மா செத்தாள். ஆத்மாவில் செத்தான், அப்புறம் இப்போ எதில் செத்துட்டான்? சரீரத்தில் செத்தான். நான் ஆத்மாவில் ஜீவன் உள்ளவன், அதனால என் ஆத்மாவும் சாகாது, ஏன் சரீரமும் இப்படி ஒரு சாவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். மரணம் மறுநாளில் மறிப்பேனே ஒழிய. இதே தானியலுக்கு என்னமும் வந்துச்சு, மரணமும் வந்துச்சு. அதனால் இந்த மரணம் இல்லைன்னு சொல்கிற ஆள்கிட்ட சொல்லுங்கள், ஏ தானியல் சாவர சூழ்நிலைலாம் போச்சு, அதிலெல்லாம் காப்பாற்றின ஆள் மரணத்திலிருந்து என்ன செய்யலை? காப்பாற்றலை. மரணத்திலிருந்து காப்பாற்றப்படுவது இல்லை, மரணம் சந்தித்தே தீரும். ஆமேன். நான் ஏன் இதை அழுத்தி சொல்லணும்னா, இன்றைய உபதேசங்கள் நிறைய மாறிக்கொண்டே வருகிறது. நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த சரீரத்துக்கு மரணம் இல்லை என்று எங்கேயாகிலும் பேசுவதை கேட்டால் உடனே அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு வந்துடணும். இல்லைன்னா அந்த பிரசங்கத்தை யூடியூப்பில் பார்த்தா ஸ்டாப் பண்ணணும். இந்த சரீரத்துக்கு கண்டிப்பாக என்ன உண்டு? மரணம் உண்டு. ஆனால் ஆத்துமாவுக்கு என்ன இல்லை? மரணம் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் என்னையும் அப்படி வைத்துக்கொள்ள விரும்புகிறார். இந்த தானியேல் அங்கே போய் நிரூபித்து, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தவில்லை, நீதிகேடு செய்யவில்லை என்றான். அப்படி சொன்ன அடுத்த நிமிஷம் ராஜா என்ன சொல்கிறார் பாருங்க. அவன் மிகுந்த சந்தோஷப்பட்டு கெபியிலிருந்து தூக்கிவிட சொல்லி அவன் தன் தேவன் பேரில் விசுவாசமாக இருந்தபடினால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை என்று தானியேல் அறிந்து, அவனை குற்றம் சாட்டின மனுஷனை எல்லாத்தையும், அவனை மட்டும் பிடிக்காத அவன் மொத்த குடும்பத்தையும் பிடின்னு சொல்லி, ஒருத்தன் குற்றம் சாட்டினதுக்கு அவன் மனைவி பிள்ளையெல்லாம் சேர்த்து உள்ளே போட்டான். ஏன்னா இந்த சிங்கத்தை ஏமாற்றிட்டோம்ல. இந்த சிங்கம் இப்போ கோவத்தில் இருக்கும். என்ன கோவத்தில் இருக்கும்? கிடைக்கிறதே அப்பப்போ ஒன்று, அதையும் என் வாயை கட்டி வச்சு முன்னால் நல்லா தளன்னு நல்ல காய்கறியெல்லாம் சாப்பிட்டு, அங்கே கரிமீன் சாப்பிட்டவனை விட, ராஜ போஜனத்தில் சாப்பிட்டவனை விட தானியேல் எப்படி இருக்காரு? புஷ்டியாக இருக்காரு, பலன்னு இருக்காரு, நல்லா இருக்காரு. இப்படி கண்ணு முன்னால் வச்சுவிட்டு இப்படி கண்ணை குளிர காட்டிட்டு சாப்பிட விடாமல் இப்படி தடுத்தா என்ன அர்த்தம்னு சிங்கம் ஏற்கனவே எப்படி இருக்கு? கோவத்தில் இருக்கு. ராஜா, ஒன்றும் கவலைப்படாத சிங்கமே, உனக்கு நான் ஸ்பெஷல் மீல்ஸ் இன்னைக்கு எக்ஸ்ட்ரா தரேன், நீ திணற சாப்பிட போகிற. இப்போ என்ன ஆச்சு? அவன் குடும்பத்தையே கூட்டு வந்துட்டார். ஒரு ஆள் இல்லைங்க, குற்றம் சொன்னவன் ஒருத்தன். சிக்கினது யாரு? மொத்த குடும்பமும். இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம ஒரு ஆளால் மொத்த குடும்பம் என்ன பண்ணுது? பாதிக்கப்படுது. நம்ம ஒரு ஆள் சரியானா குடும்பமே நல்லா ஆயிரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒரு ஆள் சரியாகிறதுக்கு தான் உங்களை ஒரு ஆளை கூட சில பேரை கொண்டு வந்து வச்சுருக்கார். உங்களை குடும்பமாக கொண்டு வந்தாருன்னா குடும்பமாக சரியாயிருங்க. ஆமேன். சில பேர்லாம் குடும்பமாக கொண்டு வந்திருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்? குடும்பமாக சரியாயிடணும். நம்ம எல்லாரையும் ஆண்டவர் ஜீவன் உள்ளவர்களாய் மாற்ற விரும்புகிறார். மரித்த நிலைமையெல்லாம் மாறணும். இப்போ தானியேலை குற்றஞ்சாட்டினா அவ்வளோ வெறியும் தூக்கி எங்கே போட்டாச்சுங்க? கெபிக்குள்ளே தூக்கி போட்டாச்சு. போட்டால் சிங்கத்துக்கு இன்னைக்கு சரி வேட்டை. அவர்கள் கெபியின் அடியில் சேரும் முன்னே. எவ்வளோ வேகமாக இருந்திருக்கு சிங்கம் பாருங்கள். இவ்வளோ வேகமான சிங்கத்தை கட்டி போட்டாராம். யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எத்தனை பெரிய ஆயுதமாக இருந்தாலும், எவ்வளவு வேகமானதாக இருந்தாலும் அவரால் அதை கட்டி போட முடியும். எப்படி சொல்லுகிறேன்? 23 வசனம் கடைசி பகுதி பாருங்கள். அவர்கள் கெபியின் அடியில் சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் என்ன செய்ததாம்? நொறுக்கி போட்டது. இப்போ ராஜா ஒரு முடிவு எடுக்கிறாரு. தானியேலின் தேவன் தாயா தேவன். எப்படி நிரூபிச்சிங்க? ஜீவன் உள்ளவனாய் அவன் இருக்கிறான். ஆமேன். இன்றைக்கு நீங்களும் நானும் ஜீவன் உள்ளவர்களாய் மாறுகிறோமா? உங்கள் ஆத்மாவை ஒரு பொழுதும் விட்டுவிட கூடாது. இதுக்கு யாரும் உத்தரவாதி இல்லை. சரிங்களா? உங்கள் பிள்ளைகள் ஆத்மாவை நீங்கள் காப்பாற்றலாம்னு நினைக்க முடியாது. சின்ன பிள்ளையாக இருந்தால் காப்பாற்றலாம். விவரம் தெரிஞ்ச பிள்ளையாக இருந்தால், வாலிபர்களாக இருந்தால் அவரவர் ஆத்மாவை நீங்கள் தான் என்ன செய்யணும்? காப்பாற்றிக்கணும். உங்கள் அப்பா அம்மாலாம் காப்பாற்ற முடியாது. உங்கள் அப்பா அம்மா உலகத்தில் வேணால் உங்களை காப்பாற்றலாம், நரகத்திலிருந்து காப்பாற்ற முடியாது. அதற்கு நீங்கள் ஜீவனுள்ள தேவனை நீங்கள் ஏற்றுக்கொண்டு உயிர்த்தெழ வேண்டும். ஆமென். உயிர்த்தெழுதல் உங்களுக்குள்ளும் வர வேண்டும். அப்பந்தான் நீங்களும் நானும் காப்பாற்றப்பட முடியும். என்னுடைய பிள்ளைகள் தான், பாஸ்டர் பிள்ளைகள் தான், ஆனால் ஆத்மாவிலே மரித்து கிடந்தால் நரகத்துக்கு தான் போகும். அந்த பிள்ளைகளும் என்னதான் செய்யணும்? என் வீட்டில் இருக்க ரெண்டுமே இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்பதை விசுவாசித்து வாயினால் அறிக்கையிட்டு அவர் உயிர், ரோமர் 9:10 அதைத்தான் சொல்லுது. அவரை மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்பதை நான் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். நான் அப்படி விசுவாசித்தால் நான் ரட்சிக்கப்படுவேன். அந்த ரட்சிப்பு என் வீட்டுக்குள்ளேயும் வரணும். அது இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நான் தொடப்பட வேண்டும், உயிர்த்தெழ வேண்டும், ஆத்மா ஜீவனுள்ளதா இருக்க வேண்டும். அப்பந்தான் பாஸ்டர் வீட்டில் இருக்க புள்ள ரெண்டுமே எங்கே போவோம்? பரலோகம் போகும். இல்லைன்னா நேரடியாக எங்கே போயிடும்? நரகத்துக்கு போயிடும். ஆமென். எத்தனை பேர் நான் சொல்கிறத ஏற்றுக்கொள்கிறீங்க? என்ன பாஸ்டர் உங்கள் பிள்ளைகளை எப்படி அனுப்புறது? நான் ஜீவன் உள்ளவர்களாம் ஆக்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அது ஆவலைன்னா என்ன செய்கிறது? நம்ம முயற்சி பண்ணுறோம், என்ன ஆகட்டும்னு? ஜீவன் உள்ளவர்களாய் மாறட்டும்னு. ஆனால் ஆகலைன்னா யார் என்ன செய்ய முடியும்? ஒருத்தரும் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி என்றால் சரி, ஓகே, பாய், டாட்டா, எங்கே போ? நரகத்துக்கு போயிட்டு வா.
இதை ஏன் பாஸ்டர் இப்படியெல்லாம் சொல்லலாமா? நான் சொல்லலை, ஆண்டவரே சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் கடைசி பாகத்தில் சொல்லியிருக்கிறார், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அக்கிரமம் செய்கிறவன் இன்னும் அக்கிரமம் செய்யட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஆத்மாவில் செத்தவனை விடு, செத்தவனை போய் உயிர்ப்பிக்க பாரு, சொல்லிப்பாரு. அவன் கேட்கலன்னா எவ்வளோ பேசினாலும் பாஸ்டருக்கு இதே வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போனால் விட்டுரு. அவன் கொஞ்ச நாளில் என்ன ஆகிடும்? அநியாயம் செய்கிறவன் இன்னும் அவன் தன் அநியாயத்தினாலே அவன் என்ன செய்வான்? அழிவான். வசனம் அப்படி தான் இருக்குது. அவன் தன் அநியாயத்தினால் அழிவான். எச்சரிப்பு தான் கொடுக்க முடியும். கையை பிடிச்சலாம் எல்லா இடத்துக்கும் என்ன செஞ்சுட்டு போக முடியாது, கூட்டிகிட்டு போக முடியாது. எச்சரிப்பு தான் தரலாம். கையை பிடிச்சி எல்லா இடத்துலையும் கூட்டிகிட்டு போய் செய்யாதன்னு தடுக்கலாம் முடியாது. காரணம் என்ன? இது மாம்சத்துக்குரிய ஜீவனுள்ள வாழ்வு அல்ல, இது உங்கள் ஆத்மாவுக்குரிய ஜீவனுள்ள வாழ்வு. அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார், உங்களை என்ன செய்வதற்கு? உயிரோடு வைப்பதற்கு. ஆகையினால தான் பேதுருவினிடத்தில் இயேசு கேட்கிறார். யோவான் 6ஆம் அதிகாரம் 69ஆம் வசனம். வரிசையாக எல்லாரும் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வராங்க. அப்பொழுது பேதுரு சொல்லுகிறார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்து அறிந்தும் இருக்கிறோம் என்றான். அப்போ இன்றைக்கு நாம் எல்லாருமே அந்த புதிய ஜீவனுள்ள வாழ்வு வாழ்வதற்கு ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்தில் தெளிவாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் வசனம் பாருங்க. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல, கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. எந்த ஊரில்? இந்த ஊரில். எந்த வாழ்க்கையில்? இந்த வாழ்க்கையில். எந்த சரீரத்தில்? இந்த சரீரத்தில். புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. நல்லா கவனிங்க, முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். அவருடைய மரணத்துக்கு உள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். நீங்கள் ஞான ஸ்நானம் பெற்றதனுடைய அடையாளம் என்ன? இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டார், நானும் அடக்கம் பண்ணப்படுகிறேன். இந்த பாவ சரீரம் அடக்கம் பண்ணப்படுகிறது, இந்த பாவத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த ஆத்மா அடக்கம் பண்ணப்படுகிறது என்று அங்கே சொல்வதற்கான அடையாளம் தான் ஞான ஸ்நானம். ஆமேன். தொட்டி ரெடியா இருக்கு, மோட்டர் சுவிட்சை போட்டால் தண்ணி வரும், முடிஞ்ச உடனே கொடுத்துடலாம். ஆமேன் ஆமேன். நிறைய பாஸ்டர் என்கிட்ட கேட்டாங்க, ஏன் இவ்வளோ செலவு பண்ணி தொட்டியை கட்டி அதுக்கு மேலே வேற ஷெட்டை வேற போட்டு வச்சிருக்கேன் ஏன்னா? நான் சொன்னேன், மத்தியான நேரம் திடீர்னு 50 பேருக்கு கொடுக்கணும்னா வெயிலில் நிற்க முடியாது. கேட்டவர் வாயை மூடிட்டு போயிட்டார். உன் விசுவாசம் ரொம்ப பெருசு. நான் சொன்னேன், என் விசுவாசம் பெருசுங்கிறத விட கர்த்தர் ரட்சிக்கும் நாளிலே நின்று கொடுக்க ஆள் இருக்காது. நானே ஷிஃப்ட் போட்டு தான், பிரதர் என்னால் முடியல, பிரதர் பாஸ்டர் என்னால் முடியல, கூட ஊழியம் செய்கிறவங்களாம் வாங்க நீங்கள் ஒரு 10 பேருக்கு கொடுங்க, நாங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்குங்கிற அளவுக்கு வந்தால் வெயிலில் நின்று எப்படி கொடுக்கறது? அதுக்கு தான் அப்படி போட்டிருக்கு அப்படி. ஆமேன். நிறைய விஷயம் செய்கிறதெல்லாம் எதுக்கு? இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு செய்யாத மாதிரி இருக்கும், இன்னைக்கு நடக்காத மாதிரி இருக்கும். கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். ஆமென். அல்லேலூயா. அப்ப நான் அடக்கம் பண்ணப்படுதல் எதற்கு என்றால் அதுதான் ஞானஸ்நானம். உங்களை ஏன் ஞானஸ்நானம் எடுங்கள் என்று சொல்லுகிறோம் என்றால், நீங்கள் ஏன் எடுக்க வேண்டும்? மதத்தில் சேர்வதற்கு அல்ல, நித்திய ஜீவன் ஏஜி சபையில் சேர்வதற்கு அல்ல, நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்பதை காண்பிப்பதற்கு அல்ல. உங்கள் ஆத்துமா, ஆமென், உங்கள் ஆத்துமா ஜீவன் உள்ளதாய் காண்பிப்பதற்கு முதல் அடையாளம் தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்தானம் எடுப்பது. எதுக்கு அடையாளமாக இருக்கிறது? ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் தொடர்ந்து நீங்கள் 5ஆம் வசனம் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ஆமென். அல்லேலூயா. அப்போ நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். ஆகையினால தான் உங்களை தண்ணிக்குள்ள அப்படி ஒரு அமுக்கிட்டு செத்து போ அப்படிலாம் சொல்ல மாட்டேன் நான். அர்த்தம் அதான். உங்களை தண்ணிக்குள்ள அமுக்கிறது அர்த்தம் என்ன? இதோட சாவு. அப்புறம் ரொம்ப ஏதாவது பண்ணிங்க, டைமிங் லேட் பண்ணிடுவேன். பாஸ்டர் 2 செகண்ட் லேட் பண்ணார்னு வைங்க, முடிஞ்சிடும். பாருங்க, நான் எவ்வளோ நல்லவன் பாருங்க, அடுத்த நிமிஷமே உங்களை தூக்கிடுவேன். ஆமென். உடனே பாருங்க, மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து அடுத்த 1 செகண்டில் தூக்கிறது. ஒரு முறை இப்படி தான் ஞானஸ்தானம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்போ நிறைய எல்லாம் சுற்றி நிற்பாங்கள்ல. ஒரு யூத்துக்கு கொடுக்கும்போது அந்த முடி ஒழுங்காக நினையலை.
அது சில பேருக்கு தண்ணி பட்டவொடனே நினையாது போல தெரியுது. அப்போது நான் என்ன பண்ணேன், எல்லாம் தொட்டி ஓரமாக அங்கே தோட்டத்தில் போய் கொடுத்தோம். ஒரு தோட்டத்துக்கு போவோம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் சில பேருக்கு. அப்போ அந்த அப்படி கொடுத்துட்டு மேலே தூக்கினோடனே முடியெல்லாம் நினையவே இல்லை. உடனே அவங்க அம்மா பக்கத்தில் நின்றுட்டு, பாஸ்டர் ஒழுங்காக நினையல, நல்லா அமுக்குங்கன்னு பிடிச்சி தலையை பிடிச்சி அமுக்குறாப்புல. நான் சொன்னேன், ஒரு தடவை தாங்க முக்கணும், அப்புறம் வேறு வழியே இல்லை. அந்த அம்மா கம்பல் பண்ண கம்பலில் நான் சொன்னேன், இங்கே பாரு, நீயா முங்கி எந்திரிச்சிரு, நான் கொடுக்கறது ஒரு தடவை தான் கொடுக்க முடியும், ஒரு 2 நிமிஷம் மூக்கை பிடிச்சி உள்ளே இரு, உன் முடி நல்லா என்ன செய்யட்டும். ஏன்னா அவங்க அம்மாவுக்கு என்னன்னா, இது ஒழுங்காக நினையலைன்னா ஒழுங்காக திருந்தலைன்னு அர்த்தம். இதெல்லாம் வெளிப்பிரகாரமான செயலாக தெரிகிறது. ஆனால் உள்ளுக்குள்ளே தான் உங்கள் ஆத்துமாவிலே என்ன வருகிறது? ஒரு மீட்பு வருகிறது. ஆமேன். ஒரு உயிர்மீச்சு வருகிறது, ஒரு உயிர்த்தெழுதல் வருகிறது. அப்போ நான் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்து நான் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்வது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? என் பழைய மனுஷன், என் பாவ மனுஷன், எனக்குள் இருந்த பாவ சிந்தை, எனக்குள் இருக்கிற பழைய சிந்தை எல்லாம் அழிந்து இப்பொழுது நான் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன், மரித்தேன், இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்பதற்கு அடையாளமாக உடனே வெளியே வந்த உடனே என்ன அர்த்தம்னா, இதெல்லாம் செய்கிறதெல்லாம் இப்படி செகண்டில் செய்கிற மாதிரி தெரியும். என்னப்பா தண்ணிக்குள்ள முக்கி எடுத்தால் போதுமா? அடையாளம் என்னதுங்க அது? அடையாளம். என்ன அடையாளம்? கிறிஸ்து எனக்காக மரித்து என்ன செய்யப்பட்டார்? அடக்கம் பண்ணப்பட்டார். அவர் அடக்கம் பண்ணப்பட்டவர் 3வது நாள் உயிரோடு எழுந்தார். ஆனால் உங்களை ஒரு செகண்டில் உயிரோடு மேலே தூக்கிடுவோம். நம்மளையும் 3 நாள் உள்ளே வச்சு என்ன ஆகுறது? முடியுமா? அப்படி இல்லை, இயேசுவே 3 நாள் உள்ளே இருந்திருக்காரு, என்னையும் அப்படி வச்சிருங்க பாஸ்டர் அப்படின்னா முடியுமா? ஆமாம். இப்போ அடுத்து ஜெர்சாக்குலாம் கொடுக்கணும், ட்ரை பண்ணி பார்ப்போம். 3 நாள் என்ன, இயேசுவே உள்ளே இருந்தார் 3 நாள், அப்படி வைக்க முடியுமா? இது நம்ம மாம்ச சரீரத்துக்கு ஒரு டைமிங் இருக்குது. இந்த மாம்சத்துக்கு ஜீவன் தடைபடாமல் இருப்பதுக்கு ஒரு டைமிங் இருக்குது. அதெல்லாம் கனெக்ட் பண்ணி செய்வோம், அது விடுங்க. அப்போ அடையாளம் என்ன? நான் அடக்கம் பண்ணப்படுகிறேன், பின்பு நான் என்ன செய்கிறேன்? உயிர் தெழுகிறேன். அல்லேலூயா. அது நிமித்தமாக நான் என்ன செய்கிறேன் என்றால், இந்த பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும், ரோமர் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்கள், இதை இன்னும் புரிகிற மாதிரி சொல்லுகிறேன். மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும். இப்போ மரணம் எப்படி ஏற்படணும்? எந்த மரணம் ஏற்படணும்? பாவத்தின் நிமித்தம் மரணம் ஏற்படணும். அங்கே அழகாக சொல்லியிருக்கு பாருங்க, கிறிஸ்து உங்களில் இருந்தால். இப்போ உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறாரா, நீங்கள் இன்னும் உயிரோட தான் இருக்கீங்களாங்கிறதுக்கு அர்த்தம் அதான். பாவத்தின் நிமித்தம் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும், ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அல்லேலூயா. அந்த ஜீவன் எங்கிருந்து வருகிறது? உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் மூலமாய் வருகிறது. அல்லேலூயா. அந்த கிறிஸ்துவின் மூலமாகத்தான் நாம் எல்லாரும் ஜீவன் உள்ளவர்களாக இருக்கிறோம். அப்படி நாம் ஜீவன் உள்ளவர்களாக இருக்கிறபடினால தான் 2 கொரிந்தியர் 6:16 சொல்லுகிறது, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடியே நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். நீங்கள் எல்லாரும் ஒவ்வொருவரும் யாரா இருக்கீங்களா? ஆலயமா. உங்களுக்குள்ளே இயேசு வாசம் பண்ணுகிறார். அவர் இந்த பில்டிங்கில் வாசம் பண்ணல, எங்க வாசம் பண்ணுகிறார்? உங்களுக்குள்ள. அதனால தான் அவர் வாசம் பண்ணுகிறதுக்கு அடையாளமா எதுவுமே இல்லைங்க. இதுக்குள்ள இருப்பாரா, இதுக்குள்ள இருப்பாரா, இதுக்குள்ள இருப்பாரா, நீங்க எதுவும் கேட்கப்படாதுன்னா ஒண்ணுமே வைக்கல. இப்போ இயேசு எங்க இருக்கிறார்? நமக்குள் வாசம் பண்ணுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு எங்க இருக்கிறாருங்க? நமக்குள்ள இருக்கிறார், நமக்குள் வாசம் பண்ணுகிறார். அவர் எப்படி வாசம் பண்ணுகிறார் என்பதை காண்பிப்பதுதான் ஜீவனுள்ள வாழ்வு. அவர் எனக்குள் வாசம் பண்ணுவதை காண்பிப்பதுதான் ஜீவனுள்ள வாழ்வு. அங்கே தானியேலுக்குள் அவர் வாழுகிறார் என்பதை, தேவன் வாழுகிறார் என்பதை, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துவதை காண்பித்தார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகு காண்பித்தார், பவுல் காண்பித்தார், பேதுரு காண்பித்தார். வேதத்தில் பல உதாரணங்களை நான் சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தனை பேர் காண்பித்தது போல நாமும் என்ன செய்ய வேண்டும்? காண்பிக்க வேண்டும். கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் என்பதை நான் காண்பிக்க வேண்டும். அப்படி நான் காண்பிப்பது ஏதுவாய். ஏனென்றால் உலகம் என்ன செய்கிறது என்றால், ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான காரியத்தை செய்கிறது. நாம் தான் எப்படி இருக்கணுமா? எபிரேயர் 3:12 சொல்கிறது, சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடி நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். அப்படி ஒரு இருதயம் நமக்கு என்ன செஞ்சிடக்கூடாதான்? வந்துடக்கூடாதான். இப்படிப்பட்ட இருதயம்லாம் வருது பாருங்க, நமக்குள்ளே அந்த இருதயங்கள் எல்லாம் தோன்றுகிறது. கர்த்தர் எல்லாவற்றிற்கும் ஆசீர்வாதமான விதத்தை வைத்திருக்கிறார். அப்ப நம்ம எல்லாரையும் மறுபடியும் ஜெனிப்பித்து கர்த்தர் உயிர்த்தெழ வைத்தார் என்றால் நாம் எல்லாரும் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்பதற்காக. இந்த ஜீவன் உள்ளவனாய் நான் எப்படி வாழ முடியும்? நான் ஜீவன் உள்ளவனாய் வாழ்வதற்கு நான் உயிர்த்தெழ வேண்டும். மரித்த நான், பாவத்தில் மரித்த நான், அக்கிரமத்தில் மரித்த நான்,
அநியாயத்தில் மரித்த நான், சாத்தானின் தந்திரத்தினால் மரித்த நான், இப்பொழுது கிறிஸ்துவின் மூலமாக அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நான் என்ன செய்யப்பட வேண்டும்? உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். நீங்கள் உங்களுக்குள்ள உயிர்ப்பிப்பு வந்துருச்சுன்னா பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது. உங்களை பாவம் ஆளுகை செய்கிறது என்றால் நீங்கள் இன்னும் மரித்த நிலைமையில் இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். இன்றைக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பு தருகிறார். லூக்கா 20:36 அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள், அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகள் ஆனபடியால் தேவ தூதருக்கு ஒப்பானவர்களும் தேவனுக்கு பிள்ளைகளுமாயிருப்பார்கள். அல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாரும் உயிர்ப்பிக்கப்பட்டால் தேவ தூதனுக்கு ஒப்பாயிருப்போம். ஆண்டவர் எங்கே வாசம் பண்ணுகிறார்? தேவ தூதர்கள் அவரை ஓயாமல் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் துதிக்கிற இடத்தில் அவர் இருக்கிறார். அப்போ நம்மத்தில் வருவாரா என்றால், நாம் ஜீவன் உள்ளவர்களாய் ஆராதித்தால் அவர் நம்மத்திலே வருவார். ஏன்? நான் ஜீவன் உள்ளவனாய் ஆராதிக்கும் போது நான் யாராக விடுகிறேன்? தேவதூதனாய் இருக்கிறேன். இந்த பூமியிலே நான் ஜீவன் உள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும்போது நான் தேவதூதனை போல இருக்கிறேன். ஆகையினால தான் எனக்கு ஒரு தூதன் தேவையில்லை. நான் தூதனிடத்தில் பேச வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், நானே என்னவா மாறிட்டேன்? தேவதூதனை போல மாறிவிட்டேன். எப்படி? கிறிஸ்து எனக்குள் உயிர்ப்பித்தபடியினால். அவர் எனக்குள் உயிர்ப்பித்தபடினாலே, எனக்குள்ளே ஒரு வாழ்வு, புது வாழ்வு ஏற்பட்டபடினாலே நான் இப்பொழுது என்னவாக மாறிட்டேன்? ஏஞ்சல். நம்ம எல்லாரும் யாருங்க? ஏஞ்சல்ஸ். எல்லாரும் உங்களை நீங்களே என்னன்னு சொல்லிக்க வேண்டியதான். ஆமாம், ஏஞ்சல்ஸ். யூ ஆர் ஆல் ஏஞ்சல்ஸ். கண்ணாடியை போய் பாருங்கள், உங்கள் ஏஞ்சல் யாருன்னு தெரியும். நீங்கள் போய் பார்த்துட்டு சொல்லணும், என்னைய போய் பாஸ்டர் ஏஞ்சல்ன்ட்டார. இதை பார்த்து சொல்லாதீங்க, உங்கள் ஆத்துமா அப்படி இருக்கிறது. அல்லேலூயா. உங்கள் ஆத்துமா அப்படி ஒரு ஒப்பானதாக மாற்றப்படுகிறது. அப்படி நீங்கள் மாற்றப்பட்டிருக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு வர விரும்புகிறார். ஆகையினாலே நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடவே முடியாது. தெளிவாக லூக்கா 24:5 சொல்லுகிறது. சில வசனங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? நான் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம், ஆனால் தெளிவாக வேதம் சொல்லுகிறது. நீங்கள் வீட்டிலே போய் 1 கொரிந்தியர் 15 தெளிவாய் வாசியுங்கள். மனுஷனால் மரணம் உண்டானபடினால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து மூலமாய் உயிர்த்தெழுதல் உண்டாயிற்று. நாம் எல்லாரும் அந்த உயிர்த்தெழுதலுக்குள்ளே நாம் எல்லாரும் உள்ளே கொண்டு செல்லப்படுகிறோம். 42 சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 15:42 மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படி இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாதாய் எழுந்திருக்கும். அழிவுள்ளது என்று சொன்னால் இந்த சரீரம் எப்பொழுதும் எப்படிப்பட்டது? அழிவுள்ளது. ஆனால் நமக்குள் இருக்கிற ஆத்துமா எப்படிப்பட்டது? அழியாதது, அழிவில்லாதது, நித்தியமாக வாழக்கூடியது. அது பரலோகத்திலே வாழ வேண்டும் என்றால் பூமியிலேயே நீங்கள் என்னவாக இருக்க வேண்டும்? ஜீவன் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பரலோகத்துக்கு போகிறதை எங்கே வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும்? இந்த பூமியில் வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இங்கே நீங்கள் ஜீவன் உள்ளவர்களாய் மாறிவிட்டால் நீங்கள் நிச்சயம் பரலோக ராஜ்யம் செல்வீர்கள். இது எதன் அடிப்படையில் நான் சொல்லுகிறேன்? வேத வசனத்தின் அடிப்படையில் சொல்லுகிறேன். ஆகையினாலே எபேசியர் 5:14 தூங்குகிற நீ விழித்து. கண்ணுன்னா இந்த சரீரத்தில் உள்ள தூக்கத்தை சொல்லலை. உங்கள் ஆத்மாவிலே சோம்பேறியை போல, தூங்குகிறவனைப் போல அசால்ட்டாக விட்டுட்டு பார்த்துக்கலாம், பொறுமையாக அப்புறம் பார்த்துக்கலாம் என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கிற அந்த தூக்கத்தை விட்டு நீ விழித்து மரித்தோரை விட்டு என்ன செய்? எழுந்திரு. மரித்தவனுக்கு, ஊரில் உலகத்தில் மரித்தவனுக்கு எந்திரிக்க முடியாது. ஆனால் நமக்கு என்ன செய்ய முடியுமா? எந்திரிக்க முடியும். இந்த சரீரத்தில் மரித்தவன் எழும்ப முடியாது. ஆனால் ஆத்துமாவிலே மரித்தவனுக்கு எழுந்து நிற்க வாய்ப்பு உண்டு. அந்த ஆத்துமா தனக்குள்ளே, ஆண்டவரே இனி நான் பாவம் செய்வதில்லை, இதுவரை நான் செய்ததெல்லாம் என்னை மன்னித்து போடுங்க, இனி நான் அந்த பாவத்துக்குள் என்னை நான் வீழ்த்த விரும்பவில்லை, என் ஆத்துமா மரித்த நிலைமையிலிருந்து நான் எழ விரும்புகிறேன் என்று நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் அந்த நிமிடத்திலேயே கர்த்தர் உங்களை எழுந்திருக்க பண்ணுவார். மரித்த உங்களை கர்த்தர் இன்றைக்கு இப்பொழுது எழுந்திருக்க பண்ணுவார். அப்படி நீங்கள் எழுந்திருக்கும் பொழுது அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். கிறிஸ்து உங்களை என்ன செய்வாரா? பிரகாசிப்பார். ஏன்னா அவர் உயிர் தெழுந்தபடினால் அவர் என்னை உயிரோடு எழும்பும்படி அவர் பிரகாசிப்பார். எனக்குள்ளே அவர் வந்திருக்கிறார், அவர் என்னை பிரகாசிப்பார். ஆகையினாலே நாம் எல்லாருமே அவரோடு கூட எழுந்திருக்கிறவர்களாக இருக்கிறோம். கொலோசியர் 2:12 தெளிவாய் சொல்லுகிறது. ஞான ஸ்நானத்தில் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாயும்
அதிலே அவரை மரித்தொழிந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாயும் இருக்கிறோம். அப்போ உயிர்த்தெழுந்த இயேசு நமக்காய் இன்றும் நம்மை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். அதைத் தொடர்ந்து 2 தீமோத்தேயு 1:10 இந்த 3 வசனங்களை வாசிப்போம். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டிருக்கிறவர்களின்படி மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். மரித்தோர்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நியாய தீர்ப்பு இல்லை. ஆமென். மரித்தோர் அப்படி செய்தார்கள். ஒருவேளை தப்பித்து விடலாம் என்று நினைத்தீர்கள் என்றாலும் 13ஆம் வசனத்தை பாருங்க. சமுத்திரம் தண்ணில் மரித்தோரை ஒப்புவித்தது. இந்த உலகத்தில் ஏன்டா வாழணும் போடா அப்படின்னு போய் கடலுக்குள்ளே விழுந்து ஒருத்தன் என்ன பண்ணானா? தற்கொலை பண்ணானா. அவனை கூட அந்த தண்ணி என்ன பண்ணிருச்சான்? ஐயா இந்தாங்கய்யா ஏன்டா விழுந்து செத்தவன் கணக்கு. ஏன் செத்தான், எதுக்கு செத்தாங்கிற லிஸ்ட் எடுத்து பார்த்தா இவங்கெல்லாம் என்கிட்ட விழுந்து செத்தவன் தான். சமுத்திரம் தண்ணில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். நியாய தீர்ப்பு அவரவருடைய கிரியைகளுக்கு தக்க வருகிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன நியாய தீர்ப்பின் அடிப்படையில் இருக்கிறோம்? நீங்களும் நானும் என்ன நியாய தீர்ப்பின் அடிப்படையில் இருக்கிறோம்? எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பின் அடிப்படையில் இருக்கிறோம் என்பதை கவனித்து பாருங்கள். மரித்தோருக்கு நியாய தீர்ப்பு, ஜீவனுள்ளோருக்கு நியாய தீர்ப்பு இல்லை. அல்லேலூயா. மரித்தோருக்கு நியாய தீர்ப்பு. இன்றைக்கு நீங்களும் நானும் மரித்தோராக இருந்தால் நியாய தீர்ப்பு உண்டு, தப்பிக்க முடியாது. ஆனால் ஜீவன் உள்ளவர்களாக இருந்தால் 2 தீமோத்தேயு 1:10 சொல்லுகிறது, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். ஹல்லேலூயா. அவர் வெளியரங்கமாக்கின அந்த விஷயத்தை நாம் இப்பொழுது பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நாம் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டு ஜீவனுள்ளவர்களாய் நாம் மாற்றப்படுவோம். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க விரும்புகிறீங்க? நீங்கள் இன்னும் மரணத்தின் சாயலில் இராதபடி ஜீவனுள்ள சாயலுக்குள் நாம் வருவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் எல்லாரும் உயிர்த்தெழுந்தவர்களாய் ஒப்பு கொடுப்போம் என்றால் அவர் இன்றைக்கும் என்றும் நாம் வாசித்த முதல் வசனத்தின்படியாக அவர் நம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் உயிர்த்தெழுகிற தேவனாய், ஜீவனுள்ளோருக்கு தேவனாய் அவர் இருக்கிறார். தேவன் மரித்தோருக்கு தேவனாய் இராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் ஜீவனுள்ளவர்களாய் மாற விரும்புகிறீர்கள்? ஒருவேளை நாம் நினைக்கலாம், நான் ரொம்ப வருஷமா இயேசுவை தெரியும். இல்லை, அனுதினமும் நீங்கள் ஜீவனுள்ளோர் தானா என்பதை அடிக்கடி என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? சோதித்து பாருங்கள். நீங்கள் ஜீவன் உள்ளோர் தானா என்பதை அடிக்கடி சோதித்து அறிந்து உங்களை நீங்கள் ஜீவனுள்ளோராய் மாற்றிக்கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் மரித்தோராய் இருப்பது போல தோன்றினால் ஒன்றும் நீங்கள் யோசிக்க வேண்டாம். இப்பொழுது வாய்ப்பு உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல, இயேசுவே என்னை மரித்தோரிலிருந்து என்ன செய்யும்? எழும்பச் செய்யும் என்று நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால், ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால், அவர் உங்களை மரித்தோரிலிருந்து எழும்பச் செய்து அவர் உங்களை ஜீவனுள்ளோராய் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. ஜீவனுள்ளவர்களாய் மாறுவதற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மோடு இருந்து நம்மை ஜீவனுள்ளவர்களாய் வழி நடத்தி நம்மை ஆசீர்வதிப்பார்.